Hi, my dear NEET aspirants. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Very good afternoon to each and everyone. ஸோ என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி கண்டென்ட் பேஸ்டாக போகலாமா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். கண்டென்ட் வந்து ஒரு 95% நாங்கள் வந்து தரவாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லைவோட லிங்கை ஷேர் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். எஸ், எல்லாருக்கும் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு செஷனை? we are going to start with biomolecules ஓட previous year questions. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இப்போ லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட நேம்ஸை வந்து போட்டுருங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ யார் இப்போ லைவ் செஷனில் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட அட்டெண்டன்ஸ் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க பார்க்கலாம். ஓகே பசங்களா, ஸோ வீல் ஸ்டார்ட் வித் விஷ்ணுவர்தன். ஹாய், குட் ஆஃப்டர்நூன்பா. ஸோ வேறு யாரெல்லாம் லைவ் செஷனில் இப்போ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேம்ஸை வந்து போடுங்க, ஆர் அட்லீஸ்ட் ஹாயாவது போடுங்க, சரியா? ஸோ இப்போ பயோமாலிக்யூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீட் கொஷின்ஸ்க்கு ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க, மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ். அந்த 2 கொஷின்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை மேபி 2 கொஷினே கூட என்சைம்ஸ்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்சைம்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்கப்பா. ஸோ அந்த டாபிக் வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் தரவாக படிச்சிடணும், ஓகேவா? எஸ், ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்கலாமா? எஸ் விஷ்ணுவர்தன், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஹாய் த்ரிஷா. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு வந்தாச்சா? உண்ட மயக்கத்தில் இருக்கீங்களா இல்லை கொஞ்சம் வந்து பிரிஸ்காக இருக்கீங்களா? கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? டாபிக் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறமா லிப்பிட்ஸ் பார்ப்போம், லாஸ்ட்டாக வந்து நியூக்ளிக் ஆசிட் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்சைம்ஸில் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேபி கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ப்ரோட்டீன்ஸ்லேருந்து கேட்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ த ஆன்சர். ஏன்னா வந்து கொஷின்ஸ் பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான் இல்லையா? ஸோ நான் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறேன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுக்குறேன். பட் ஸ்டார்டிங்கில் இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சராக இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த கெஸ்ஸிங் பார்ட் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? எஸ், ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட்ஸோட ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். த கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை த பாலிமரைசேஷன் ஆஃப் keratin sulfate and chondroitin sulfate, D-glucosamine, N-acetylglucosamine, lipoglycans. எஸ், ஆர்த்ரோபோட்ஸோட பாடியில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது, அது கைட்டினால தான் மேட் ஆயிருக்கு. ஸோ அந்த கைட்டின் வந்து யாரோட பாலிமர் அப்படின்னு சொல்லலாம்? கெராட்டின் சல்ஃபேட் அண்ட் கான்ட்ராய்டின் சல்ஃபேட், D-glucosamine, N-acetylglucosamine, lipoglycans. எதப்பா கரெக்டான ஆன்சர்? ஸோ கோபாலகிருஷ்ணன் ஆப்ஷன் சி வந்து சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் விஷ்ணுவர்தன், த்ரிஷா, அவங்க எல்லாருக்கும் கெஸ் பண்ண முடியுதா என்ன கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்னு? So as Gopalakrishnan said, it is not answer C, B தான். D-glucosamine அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், சரியா? So next question, which 2 functional groups are characteristic of sugars? இப்போ சுகர் அப்படின்னா வந்து அதில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் கண்டிப்பாக இருக்கணும்? கார்போனைல் அண்ட் பாஸ்பேட், கார்போனைல் அண்ட் மெத்தில், ஹைட்ராக்சில் அண்ட் மெத்தில், கார்போனைல் அண்ட் ஹைட்ராக்சில். ஸோ இதில் எந்த குரூப் இருந்தால் அதை சுகர் மாலிக்யூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? எஸ், இதில் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதை சுகர் மாலிக்யூல்ஸ்னே எடுத்துக்கலாம்? ஏவா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காரு விஷ்ணுவர்தன், கார்போனைல் அண்ட் பாஸ்பேட். கரெக்டா? அது யோசிச்சு சொன்னீங்களா?
நரேன் ராஜனும் வந்து கார்போனைல் அண்ட் பாஸ்பேட் இந்த 2 குரூப்ஸ் இருந்தால் தான் வந்து அது சுகரோட கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் இட் இஸ் த ராங் ஆன்சர். கார்போனைல் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப். சரியா? ஸோ கார்போனைல் அப்படிங்கிறது என்னப்பா? இட் இஸ் அ கீட்டோன் பேசிக்கலி இல்லையா? C+O அண்ட் இது கூட ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும், இது கூட ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ரைட்? இது R அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கார்போனைல் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சில் அப்படின்னா OH குரூப் இல்லையா? ஸோ OH குரூப் அட்டாச் ஆயிருந்தா இந்த 2யும் தான் வந்து சுகரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்பேட்டோ இல்லை மெத்தலோ இருந்தால் அதை நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ஹேஸ் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் சிமிலர் டு. இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ச்சஸ் எல்லாம் ஆல்கேவோட ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபுட் ரிசர்வாக படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர் யாருக்கு சிமிலராக இருக்கும்? அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன், மானிட்டால் அண்ட் ஆல்ஜின், லாமினேரியன் அண்ட் செல்லுலோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். ஸோ இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், லாமினேரியன் ஸ்டார்ச் இது எல்லாமே நம்ம வந்து மானிட்டால் இது எல்லாமே ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆல்கே அப்படின்னு படிச்சிருக்கோம். அதில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர் யாருக்கு ரொம்பவே சிமிலராக இருக்கும்? எஸ், டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எதுப்பா கரெக்டான ஆன்சர்? இதில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர் யாருக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும்? ஆப்ஷன் ஏவா? பார்த்துடலாமா? எஸ், இட் இஸ் அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சருக்கும் தான் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் வந்து சிமிலராக இருக்க போது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்? மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ரைபோஸ் 5-பாஸ்பேட். இதில் எந்த சுகரை நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க? எஸ், ஹாய் ஹாய் MS தோனி ரசிகன் ஹாய். ஸோ ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காரு நரேன் ராஜன். பார்த்தலாமா? எஸ். ஸோ இந்த நான் ரெடியூசிங் சுகர் அப்படிங்கிறது என்னப்பா? ரெடியூசிங் சுகர் இஸ் நத்திங் பட் ஒரு ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். எதர் வந்து ஒரு கீட்டோன் ஆர் ஆல்டிஹைடோட குரூப் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் அதை ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கேட்டிருக்க கொஷின் வந்து நான் ரெடியூசிங் சுகர். அப்போ எந்த சுகரில் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரீ ஆட்டம்ஸ் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் சுக்ரோஸ் இல்லையா? எஸ், ஹாய் ஹாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மேக்ரோமாலிக்யூல் கைட்டினஸ். Macromolecule chitin is nitrogen containing polysaccharide, phosphorus containing polysaccharide, sulfur containing polysaccharide, simple polysaccharide. ஸோ MS தோனி ரசிகன் வித்யா உற்சவில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதில் ஒரு ப்ராப்பர் ஐடியா வேணும் அப்படின்னா யூடியூப்லேயே அந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். So macromolecule chitin is nitrogen containing polysaccharide or phosphorus containing polysaccharide, sulfur containing polysaccharide, simple polysaccharide. இந்த நாளில் இது வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் chitin. ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். கைட்டினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த கைட்டினோட ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இந்த இடத்துல நைட்ரோஜன் இருக்கா? ஸோ இங்கேயும் எனக்கு நைட்ரோஜன் இருக்குது. ஸோ இட் இஸ் நைட்ரோஜன் கண்டைனிங் polysaccharide. இதுதான் கரெக்டான ஆன்சர். Then about 89% of mass of every living organism is composed of just 6 elements including carbon, hydrogen, nitrogen, oxygen and dash and dash. இன்னும் 2 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாஸ்பரஸ் சல்ஃபரா, சல்ஃபர் மெக்னீஷியமா, மெக்னீஷியம் சோடியமா, கால்சியம் பாஸ்பரஸா? ஸோ 98% இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்குமே ஒரு 6 எலமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த 6 எலிமெண்ட்டில் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் 4 அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ எதுப்பா கரெக்டான ஆன்சர்? கால்சியம் அண்ட் பாஸ்பரஸா? நம்மளோட பாடியை வச்சு யோசிக்காதீங்க. நம்மளோட செல்லுக்குள்ள எந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆர் செல்லுன்னு கூட எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் நியூக்ளியஸை மட்டும் வச்சு பாருங்க. டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏல கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் தாண்டி இன்னும் 2 வந்து வேற என்னெல்லாம் இருக்கலாம்? ஜஸ்ட் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதை மட்டும் யோசிங்க. நியூக்ளிக் ஆசிட்ஸ் வச்சு மட்டும் யோசிங்க. ஹோல் செல்லை கூட நீங்க எடுத்துக்க வேணாம். யாருமே கரெக்டான ஆன்சர் கொடுக்கல இது வரைக்குமே. எஸ், சுதாகர் மனோகரன் தான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் தான். ஸோ நம்மளோட டிஎன்ஏ எடுத்தாலும் சரி, ஆர்என்ஏ எடுத்தாலும் சரி, பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கா? எஸ். ஸோ ஏடிபி, ஏடிபி அப்படின்லாம் சொல்கிறோம், எல்லாத்துலேயுமே வந்து பாஸ்பரஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎன்ஏலையும் எனக்கு பாஸ்பரஸ் இருக்குது. அது கூடவே சல்ஃபரும் வந்து அங்கங்கே எனக்கு அட்டாச் ஆகிருக்கு. நம்ம பியூரன்ஸ், பைரிமிடன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எல்லா இடத்துலையுமே சம்டைம்ஸ் வந்து சல்ஃபர் இருக்கலாம், சம்டைம்ஸ் சல்ஃபர் இல்லாமல் இருக்கலாம். Okay, so phosphorus and sulfur தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are not secondary metabolites in plants? பிளான்ட்ஸ்ல எதெல்லாம் வந்து செகண்டரி மெட்டபாலிட்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ஃபைன், கோடன், அமினோ ஆசிட் குளுக்கோஸ், வின்பிளாஸ்டைன், குர்குமின், ரப்பர், கம்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பிரைமரி மெட்டபாலிட்ஸ்னா என்ன, செகண்டரி மெட்டபாலிட்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ பிரைமரி மெட்டபாலைட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு பிளான்ட்டுக்குள்ளே உருவாகிற ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா அதை பிரைமரி மெட்டபாலைட்னு சொல்லுவோம். செகண்டரி மெட்டபாலைட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே தான் உருவாயிருக்கும், ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், பட் அந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கிறது செகண்டரி மெட்டபாலைட். ஸோ இங்கே எது நாட் அ செகண்டரி மெட்டபாலைட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்டான ஆன்சர்? விச் மீன்ஸ் பிரைமரி மெட்டபாலைட் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு பிளான்ட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகி அந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க பேர் எது? ஆப்ஷன் பி, வெரி குட், அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் அந்த பிளான்ட்டோட ஃபுட் மெட்டீரியலே இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம செகண்டரி மெட்டபாலிட்னு சொல்ல முடியாது. இட் இஸ் த பிரைமரி மெட்டபாலிட். இதை தாண்டி ஒரு சில அமினோ ஆசிட்ஸும் பிளான்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த் என்னவா இருக்கும்? மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த் என்னவா இருக்கும்? புரோட்டீன், செல்லுலோஸ், லிப்பிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இந்த உலகத்திலேயே வந்து எது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யோசிங்களேன். அப்போது அதோட பாடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் திஸ் எர்த் என்னவா இருக்கும்? எஸ், வெரி குட், ஆப்ஷன் பி, செல்லுலோஸ். ஸோ செல்லுலோஸ் எங்கப்பா பார்க்க முடியும்? ஏன் இதை வந்து அபண்டன்ட் காம்பனன்ட்னு சொல்கிறாங்க? எனி ஐடியா? ஏன் செல்லுலோஸை அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்கிறாங்க? அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? வாட் இஸ் த ரீசன்? சொல்ல முடியுமா? எஸ் 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 எஸ். ஸோ செல்லுலோஸ் தான் நம்மளோட பிளான்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லா செல்ஸ்குள்ளேயுமே செல் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? எஸ். செல்லுலன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது விஷ்ணுவர்தன். பிளான்ட் செல் இல்லை அனிமல் செல் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அனிமல் செல்லில் நம்மளுக்கு செல்லுலோஸ் கிடையாது, பிளான்ட் செல்லில் தான் செல்லுலோஸ் இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லணும், மொட்டையா செல்னு சொல்லக்கூடாது. பிளான்ட் செல்லோட செல் வாலில் எனக்கு செல்லுலோஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த உலகத்தில் பிளான்ட்ஸ் தானே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேட்டால் செல்லுலோஸ் சொல்லலாம். சரியா? இப்போ சாரிடா. So which one of the following pairs is wrongly matched? Wrong-ஆ மேட்ச் ஆயிருக்க பேர் எது? டிட்டர்ஜென்ட்ஸ், லிப்பேஸ், ஆல்கஹால், நைட்ரோஜினேஸ், ஃப்ரூட் ஜூஸ், பெக்டினேஸ், டெக்ஸ்டைல், அமைலேஸ். இந்த 4ல் wrong-ஆ மேட்ச் ஆயிருக்க பேர் எது? ஆன்சர் பார்த்துட்டீங்களா? ஓகே. ஸோ ஐ வில் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் அ ரீசன். இது என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் தான். பட் அதோட ரீசன் என்ன சொல்ல முடியுமா?
இந்த லிப்பேஸ் நைட்ரோஜீனேஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மேஜராக ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வேர்ட்ஸுமே ஏஸில் தான் முடியுது. விச் மீன்ஸ் இது எல்லாமே என்சைம்ஸ். ஓகேவா? ஸோ எந்த ஒரு வேர்ட் எனக்கு ஏஎஸ்இ முடியுதோ அது எல்லாமே என்சைம்ஸ்னு சொல்லுவோம். ஓஎஸ்சியில் முடியுது அப்படின்னா அது எல்லாமே சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் இது எல்லாமே ஓஸில் முடியுது, ஓஎஸ்சியில் முடியுது. அப்போ இதை வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு வேர்டு வந்து ஏஸில் முடியுது, இப்போது மால்டேஸ், சுக்ரேஸ், ஃப்ரக்டேஸ் இந்த மாதிரி முடியுதுன்னா அது வந்து என்சைம்ஸ். ஓகேவா? Because alcohol is not nitrogen based. ஓகே. ஸோ இதில் மற்ற மூணுக்கும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்போ டிட்டர்ஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லிப்பேஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குக் பண்ணிகிட்ருக்கோம், ஆயில் வந்து நம்ம மேலே படுது, இல்லை க்ரீஸ் எல்லாம் நம்ம மேலே படுது. ஆட்டோமொபைல்ஸ், பைக்ஸு, காரெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணுற ஆயிலு, க்ரீஸ் எல்லாம் நம்ம உடம்புல வந்து ட்ரெஸ்ஸில் படுது அப்படின்னா அதை டிட்டர்ஜென்ட் வச்சு நான் வாஷ் பண்ணும்போது அது எல்லாமே ரிமூவ் ஆயிடணும் இல்லையா? அதுக்காக தான் லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஆயில், கிரீஸு எல்லாமே வந்து எதுக்கு கீழே தான் வரும்? லிப்பிட்ஸ்க்கு கீழே தான் வரும். சரியா? ஸோ அப்போ லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஆல்கஹால் நைட்ரோஜீனேஸ் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஆல்கஹால் வந்து நம்ம எதுலேருந்து வேணாலும் எடுக்க முடியும். ஏதோ ஒரு சுகர் மாலிக்யூல்லேருந்து, சுக்ரோஸ், மால்டோஸ், குளுக்கோஸ் எதுலேருந்து வேணாலும் நான் வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா ஆல்கஹாலை நான் எடுக்கலாம். அதுக்கு நைட்ரோஜீனேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படணும் அப்படின்னு கிடையாது. ஃப்ரூட் ஜூஸ் பெக்டினேஸ் என்ன மேம் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட் ஜூஸை நம்ம வந்து எடுக்கும்போது ஃப்ரூட்ஸோட செல் வாலில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அமைலோ பெக்டின் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஃப்ரூட்டோட செல் வாலில் இருக்குது. அப்போ அதை உடைச்சாதான் எனக்கு ஜூஸ் வரும் அப்படிங்கிறதுனால பெக்டினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை நான் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ ஆல்கஹால் நைட்ரோஜீனேஸ் அப்படிங்கிறதான் இங்கே கரெக்டான ஆன்சர், விச் இஸ் த ராங் பேர். ஓகேவா? So which of the following is a reducing sugar? ஸோ ரெடியூசிங் சுகர்னா என்ன? அதோட ஸ்ட்ரக்சரில் எனக்கு ஃப்ரீயான ஒரு ஆல்டிஹைட் குரூப் ஆர் கீட்டோன் குரூப் ஏதோ ஒன்று எனக்கு இருந்தால் அது ரெடியூசிங் சுகர் இல்லையா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எதை வந்து ரெடியூசிங் சுகர்னு நம்ம சொல்லுவோம்? கேலக்டோஸ், குளுக்கோனிக் ஆசிட், பீட்டா மெத்தில் கேலக்டோசைட், சுக்ரோஸ். இந்த 4ல் எது கரெக்டான ஆன்சர்? Which of the following is a reducing sugar? Galactose, gluconic acid, beta methyl galactoside, sucrose. C, beta methyl galactoside. பாத்தரலாமா? It is not the right answer, Vishnuvardhan. So இதுதான் galactoside அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸோ அது வந்து சுகருக்கு கீழே வராது. ஆல்வேஸ் ஐ சைடு இந்த கேலக்டோ, சுக்ரோஸ் அப்படின்னு ஓஸில் முடியறது தான் சுகர் மாலிக்யூலாக இருக்க முடியும். ஸோ கேலக்டோசைடு அப்படின்னு வருது, குளுக்கோசைடிக், கிளைகோசைடிக் லிங்கேஜ் அப்படியெல்லாம் வருது என்னன்னா பாண்டோட நேம். அது வந்து சுகர் கிடையாது. சரியா? இப்போ கேலக்டோஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த கேலக்டோஸோட ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு கீட்டோன் குரூப் ஃப்ரீயாக இருக்குது. C டபுள் பாண்ட் O குரூப் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் இதை ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். ஸோ கேலக்டோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் லிங்க்ஸ் 2 குளுக்கோஸ் மாலிக்யூல் டு ப்ரொடியூஸ் மால்டோஸ். ஸோ மால்டோஸ் அப்படிங்கிறது ஒரு டைசாக்ரைட். அதில் 2 குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்குது. சரியா? இந்த 2 குளுக்கோஸ் மாலிக்யூலும் சேர்ந்து தான் எனக்கு ஒரு மாலிக்யூல் ஆஃப் மால்டோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இஃப் த ஃபார்முலா ஃபார் குளுக்கோஸ் இஸ் C6H12O6, தென் வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மால்டோஸ்? ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம். 2 குளுக்கோஸ் மாலிக்யூல் சேர்ந்து தான் எனக்கு ஒரு மால்டோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. குளுக்கோஸோடது C6H12O6ன்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே டபுள் பண்ணுங்கள். 6 டபுள் பண்ணால் எவ்வளோ வரும்? 12 டபுள் பண்ணால் எவ்வளோ வரும்? இன்னொரு 6 டபுள் பண்ணால் எவ்வளோ வரும்? அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இதை வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் எனக்கு அங்கேருந்து ரிமூவ் ஆயிருக்கு. சரியா? அப்போது நான் ஒன்ஸ் டபுள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனை வந்து ரெடியூஸ் பண்ணாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதில் எது கரெக்டான ஆன்சர்? எஸ்,
Dehydration reaction links two glucose molecule to produce maltose. If the formula for glucose is C6H12O6, then what is the formula for maltose? So glucose ஓட formula கொடுத்திருக்காங்க, ரெண்டு glucose சேர்ந்தது தான் ஒரு maltoseனு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க basically என்ன பண்ண போறீங்க, அதை டபுள் பண்ணாலே போதும். குளுக்கோஸோட ஃபார்முலாவை அப்படியே டபுள் பண்ணுங்க, அது கூட ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுங்க, ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிருக்கு, H2O வெளியே போயிருக்கு. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சியா? ஈஸி தான்ப்பா. ஸோ 6 வந்து டபுள் பண்ணால் எனக்கு 12 வரும், 12 டபுள் பண்ணால் எனக்கு 24 வரும். ஆனால் அதில் நான் ரெண்டு ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ 22 தான் கரெக்டு. 6 டபுள் பண்ணால் எனக்கு 12 வரும், ஆனால் அதில் ஒரு ஆக்சிஜனை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ O11. So C12H22O11 is the right answer. இதுதான் maltoseோட structure. Then living cells contain 60 to 75% water. Water present in human body is, எல்லா லிவிங் செல்ஸ்லையுமே 60%லேருந்து 75% வரைக்கும் வந்து தண்ணினால தான் அது மேடப் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹியூமன் பாடியில் இருக்க செல்ஸில் எவ்வளவு தண்ணி இருக்கும்? So 60 to 65%, 50 to 55%, 75 to 80% or 65 to 70%. இதில் எது கரெக்டான ஆன்சர்? எஸ், இதில் எதுப்பா கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்? ஆப்ஷன் டியா விஷ்ணுவர்தன்? Are you sure? Option C யா? ஓகே, பார்த்தலாமா? ஆப்ஷன் டி விஷ்ணுவர்தன் சொன்ன மாதிரி 65லேருந்து 70% வாட்டர் ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து இருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்லுலோஸ் டஸ் நாட் ஃபார்ம் ப்ளூ கலர் வித் அயோடின் பிகாஸ். Cellulose does not form blue color with iodine because it is a helical molecule. It does not contain complex helix oda plural form da in the helices. Okay va? And hence it cannot hold iodine molecules. It breaks down when iodine reacts with it. It is a disaccharide. Idhila edu correct answer? Cellulose does not form blue color with iodine. Enna reason ah irukka mudiyum? It is a helical molecule. It does not contain complex helix and hence cannot hold iodine molecule. It breaks down when iodine reacts with it. It is a disaccharide. ஸோ செல்லுலோஸ் ஏன் வந்து நான் அயோடின் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ப்ளூ கலர்லாம் ஃபார்ம் ஆகாது? நம்ம அயோடின் டெஸ்ட்டை எதுக்காக பண்ணுவோம்? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச்காக தான் நம்ம பண்ணுவோம். இன்கேஸ் நான் கொடுத்துருக்க சாம்பிளில் ஸ்டார்ச் ப்ரெசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அயோடின் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அயோடின் டெஸ்ட்டு பண்ணி முடிக்கும்போது ரிசல்ட் வந்து எனக்கு ப்ளூயிஷ் பிளாக் கலரில் வந்தது அப்படின்னா அங்கே ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டார்ச்னால அந்த அயோடினை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்க முடியுது, அதனால ப்ளூயிஷ் பிளாக் கலர் கிடைக்குது. செல்லுலோஸில் ஏன் வந்து அந்த ப்ளூ கலர் கிடைக்காது? இட் பிரேக்ஸ் டவுன் when iodine reacts with it. இல்லப்பா, ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஸ்டார்ச்சோட மாலிக்யூலில் எனக்கு காம்ப்ளெக்ஸான ஹெலிக்ஸ் வந்து இருக்குது. ஹெலிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி காயில்டு ஸ்ட்ரக்சர், ஸ்ப்ரிங் மாதிரி வந்து எனக்கு காயில் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஹெலிக்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்ச் மாலிக்யூலில் இருக்குது. அதனால் என்னால் அயோடின் போட்டால் அது இழுத்து பிடிச்சிக்க முடியும். இன்கேஸ் செல்லுலோஸில் வந்து அயோடின் போட்டேன் அப்படின்னா அதனால் ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. த ஒன்லி ரீசன் இஸ் அதில் காம்ப்ளெக்ஸான ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரியா? கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? Cellulose, the most important constituent of plant cell wall is made up of. ஸோ செல்லுலோஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ச்சுங்கிறது எல்லாமே வந்து ஒரு பாலிமர் அப்படின்னு தெரியும் இல்லையா? பட் எதோட பாலிமர் அதை நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டான ஆன்சரை கொடுத்துடலாம். செல்லுலோஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் plant cell wall, but it is made up of unbranched chain of glucose molecule linked by alpha 1,4 glycosidic bond, branched chain of glucose molecule linked by beta 1,4 glycosidic bond in a straight chain and alpha 1,6 glycosidic bond at the site of branching. Option C la unbranched chain of glucose molecule linked by beta 1,4 glycosidic bond, branched chain of glucose molecule linked by alpha 1,6 glycosidic bond at the site of branching. இந்த 4 ஆப்ஷனில்
செல்லுலோஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சியா β1,4 கிளைகோசைடிக் பாண்ட். அதுவாப்பா? பார்த்துடலாமா? எஸ். ஸோ β1,4 கிளைகோசைடிக் பாண்ட் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதுலேயே β1,6 கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு கேட்டால் அது என்ன மாலிக்யூல்? β1,4 கிளைகோசைடிக் பாண்ட்னா செல்லுலோஸ். இதே கொஸ்டினில் β1,6 கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு கேட்டால் அது என்ன மாலிக்யூல்? சொல்ல முடியுமா? எஸ். செல்லுலோஸ்னா β1,4 கிளைகோசைடிக் பாண்ட், இதுவே வந்து β1,6 கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு கேட்டா அது என்ன மாலிக்யூல்? தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் சொல்லிடுங்க, அதையாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Do you know or you don't know? இப்போ next question. In which one of the following groups all the three are examples of polysaccharide? 1,6 அப்படின்னா அது ஸ்டார்ச் பா. 1,4னா செல்லுலோஸ், 1,6 அப்படின்னு வந்தா அது ஸ்டார்ச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கலாமா? In which one of the following groups all the three are examples of polysaccharides? ஸோ 3 ஆப்ஷனையுமே பாருங்க. ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், குளுக்கோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ், கேலக்டோஸ், ஸ்டார்ச், சுக்ரோஸ். இந்த ஆப்ஷனில் எனக்கு 3மே வந்து ஒரு பாலிசாக்ரைடாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன ஆப்ஷனாக இருக்கும்? எஸ், ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ், கேலக்டோஸ், ஸ்டார்ச், சுக்ரோஸ். இதில் எதெல்லாம் பாலிசாக்ரைட்? ஈஸி தான்ப்பா. இதில் குளுக்கோஸ் வந்து மோனோசாக்ரைடு கீழே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. மால்டோஸ் இஸ் அ டைசாக்ரைட் இல்லையா? ஸோ இங்கே லாக்டோஸ் இஸ் அ டைசாக்ரைட், கரெக்டா? ஸோ இது வந்து வராது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாமே மோனோசாக்ரைட், ஸோ இதுவும் வராது. தென் கேலக்டோஸ் இஸ் அ டைசாக்ரைட், ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்ரைட் தான், பட் சுக்ரோஸ் இஸ் நாட் பாலிசாக்ரைட், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஷன்லையுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் எதர் மோனோசாக்ரைடாக இருக்குது இல்லை டைசாக்ரைடாக இருக்குது. ஸோ இதை ஆப்ஷனாகவே வராது. அப்போது ஆப்ஷன் ஏ ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், இந்த 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா β1,6 glycosidic linkage, செல்லுலோஸ்னா β1,4 glycosidic linkage, கிளைகோஜன் அப்படின்னா குளுக்கோஸே நிறைய பாலிமர்ஸா வந்து எனக்கு பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் கிளைகோஜன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நான் இப்போ கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லயே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. கிளைகோஜன் இஸ் அ பாலிமர் ஆஃப். கிளைகோஜன் இஸ் அ பாலிமர் ஆஃப். ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தானே கொண்டு வந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே மேக் ஷுர் யூ லைக் திஸ் லைவ் செஷன். சரியா? ஸோ கிளைகோஜன் இஸ் அ பாலிமர் ஆஃப் என்ன ஆன்சராக வரும்? கேலக்டோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ். ஆப்ஷன் பி குளுக்கோஸா? எஸ். அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பிளனேஷனை ஓரளவுக்கு நல்லா தான் கவனிச்சிருக்கீங்க. ஓகே, லாக்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். Lactose is composed of glucose plus glucosa illa glucose plus fructosa, fructose plus galactose, glucose plus galactose. So lactose அப்படிங்கிறது it is a disaccharide இல்லையா? அப்போ 2 சுகர் மாலிக்யூல் அதுக்குள்ள வந்து இருக்கு. அந்த 2 சுகர் மாலிக்யூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ் குளுக்கோசா, குளுக்கோஸ் ஃப்ரக்டோசா, ஃப்ரக்டோஸ் கேலக்டோசா, குளுக்கோஸ் கேலக்டோசா. இதில் எது கரெக்டான ஆன்சர்? Yes, lactose is composed of. ஆப்ஷன் பி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே சேர்ந்ததான் லாக்டோஸா? ஸோ த்ரிஷா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க, விஷ்ணுவர்தன் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. த்ரிஷா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குளுக்கோஸோட பாலிமர் அப்படின்னா அதை வந்து கிளைகோஜன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அது லாக்டோஸ் கிடையாது.
So it is glucose plus galactose தான் lactose. சரியா? So glucose, galactose ரெண்டுமே சேர்ந்தது தான் lactose. Then inulin is a polymer of. Inulin is a polymer of. Fructose, galactose, amino acids, glucose. எது கரெக்டான ஆன்சர்? Inulin is a polymer of. ஆப்ஷன் ஏ ஃப்ரக்டோஸா? ஸ்டார் கிட்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்றவங்களும் ஆன்சர் கொடுங்க. இனுலின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எதோட பாலிமர்? ஃப்ரக்டோஸ் நிறையா சேர்ந்ததுனால ஃபார்ம் ஆயிருக்கா, கேலக்டோஸ் நிறையா சேர்ந்ததுனால ஃபார்ம் ஆயிருக்கா, அமினோ ஆசிட்ஸ் நிறையா சேர்ந்ததுனால ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை குளுக்கோஸ் நிறையா சேர்ந்ததுனால ஃபார்ம் ஆனது இனுலினா? Inulin is a polymer of dash. Yes, option A தான் கரெக்டான ஆன்சர். ஃப்ரக்டோஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோட்டீன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தலாமா? எஸ், நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா எல்லாரும்? எஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். அட் த சேம் டைம் ப்ரோட்டீன்ஸ் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ரெடி அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. சரியா? இப்போது நம்மளோட நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு என்ன புக்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே ஜஸ்ட் ஆன்சர் திஸ் கொஷின். உங்களோட நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? வாட் இஸ் த புக்? என்சிஆர்டி புக்கா? ஸோ அதை தாண்டி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக வேறு ஏதாவது புக் யூஸ் பண்ணுறீங்களா? என்சிஆர்டி புக். ஓகே. ஸோ என்சிஆர்டி புக்கில் நீங்கள் தியரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. தென் கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? 2026 தான் மேம் நீட் ரைட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஸ்டேட் போர்ட் புக் வச்சுருக்கேன் மேம். விஷ்ணுவர்தன் ஸ்டேட் போர்ட் புக் படிங்க, தப்பு கிடையாது. பட் என்சிஆர்டி சைட் பை சைட் வச்சு படிச்சிருங்க. ரெண்டுலேயுமே வந்து போர்ஷன் சிமிலராக தான் இருக்குது. ஒரு சிலது எக்ஸ்ட்ராவாக ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கலாம், ஒரு சிலது எக்ஸ்ட்ராவாக என்சிஆர்டியில் இருக்கலாம். அப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்று மட்டுமே நீங்கள் பேஸ் பண்ணி படிக்க வேணாம். ஏன்னா நம்மளோட நீட் புக் அப்படிங்கிறது, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ண சிலபஸ் தான். சரியா? ஓகே பசங்களா. ஸோ இப்போ ப்ரோட்டீன்ஸ் பார்த்துடலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் காமன் அமாங் அமைலேஸ், ரெனின் அண்ட் ட்ரிப்சின்? What is common among amylase, renin and trypsin? These are all proteins. These are proteolytic enzymes. These are produced in the stomach. These act at a pH lower than 7. Amylase, renin, trypsin. இது எல்லாமே வந்து நம்ம எங்க படிச்சிருப்போம்? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் Biomolecules, chemistry or biology? Day, I'm a biology teacher. நம்ம biology based இருக்க biomolecules தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்க யாருமே வந்து டைட்டில்லாம் பார்க்கறதே இல்லையா? நீட் பயாலஜி PYQs தானே இருக்கு. ஸோ இஃப் யூ கம் டு எனி செஷன், ஃபஸ்ட்டு அங்கே என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அட் த சேம் டைம் டைட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ பயாலஜி போட்டிருக்காங்களா, கெமிஸ்ட்ரியா, ஃபிசிக்ஸா அப்படிங்கிறத பாருங்கள். என்ன டைட்டில் அப்படிங்கிறத பாருங்கள். இதை பார்க்காம டீச்சர்ஸ் கிட்ட கேட்காதீங்க இதை பற்றி. சரியா? எஸ். ஸோ ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் கிட்ஸ். பொன்செல்வன் கே வந்து ஓகே, பொன்செல்வன் கே தான் தீஸ் ஆர் ஆல் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் கிட்ஸ் வந்து தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்டொமக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துடலாமா? These are all proteins. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த அமைலேஸ், ரெனின், ட்ரிப்சின் எல்லாமே வந்து ஸ்டொமக்ல ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி சொன்னவங்களுக்கு அதுதான் மிஸ்டேக்கு. அமைலேஸ் வந்து ரெண்டு இடத்துல எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சலைவரி அமைலேஸ் அப்படின்னா அது என்னோட சலைவரி கிளான்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. பான்க்ரியாட்டிக் அமைலேஸ் அப்படின்னு இன்னொரு அமைலேஸ் இருக்கு, அது வந்து பான்க்ரியாஸ்ல எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? அதே மாதிரி ட்ரிப்சினும் வந்து பான்க்ரியாட்டிக் ட்ரிப்சின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த பான்க்ரியாஸ், இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்டொமக். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? Next, identify the substances having glycosidic bond and peptide bond respectively in their structure.
ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் glycosidic bond and peptide bond respectively in their structure. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆன்சர் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கணும், கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆன்சரில் எனக்கு பெப்டைட் பாண்ட் இருக்கணும். அப்படிப்பட்ட 2 பேரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். கிளிசரால் ட்ரிப்சின், செல்லுலோஸ் லெசத்தின், இனுலின் இன்சுலின், கைட்டின் கொலஸ்ட்ரால். கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னா என்ன, அது கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் சுகரை டினோட் பண்ணும். பெப்டைட் பாண்ட் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை டினோட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வந்து சுகராக இருக்கணும், விச் இஸ் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன் எனக்கு ப்ரோட்டீனாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். இதை வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம் இல்லையா? ஆப்ஷன் ஏ, சி ரெண்டுமே சொல்கிறாங்க. எது கரெக்டான ஆன்சர்? ஸோ செல்லுலோஸ் லெசத்தன் ஏன் வராது அப்படின்னா, செல்லுலோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் லெசத்தன் வந்து எனக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ லெசத்தன் வந்து என்னது, இட் இஸ் அ லிப்பிட். ஸோ அதை வந்து ஆன்சராக நம்ம சொல்ல முடியாது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கைட்டின் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே தான் வரும், ஆனால் கொலஸ்ட்ரால் வந்து எகெயின் லிப்பிட்ஸ்க்கு கீழே வந்துடும். அதனால ஆப்ஷன் டியும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏவா சியா, இதுதான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இனுலின்னா வந்து கிளைகோசைடிக் பாண்ட் இருக்குது, ஃப்ரக்டோஸோட பாலிமர் இல்லையா இது. அதனால ஃப்ரக்டோஸ் மாலிக்யூலும் ஒன்று சேரும்போது, ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிக்யூல் அண்ட் அனதர் ஃப்ரக்டோஸ் மாலிக்யூல் ஒன்று சேரும்போது நடுவில் எனக்கு கிளைகோசைடிக் பாண்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இன்சுலின் இஸ் அ ப்ரோட்டீன் விச் இஸ் ஹேவிங் அ பெப்டைட் பாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ராமச்சந்திரன் plot is used to confirm the structure of. Ramachandran plot is used to confirm the structure of RNA, proteins, triacylglycerides, DNA. இதில் எது கரெக்டான ஆன்சர்? Ramachandran plot is used to confirm the structure of RNA, proteins, triacylglycerides, DNA. எஸ் பசங்களா, இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொன் செல்வன். ஸோ மற்றவங்க எல்லாம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், இதுக்கு எதுப்பா ஆன்சராக இருக்க முடியும்? ராமச்சந்திரன் பிளாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு? ஆப்ஷன் பியா, ப்ரோட்டீன்ஸ். எஸ், யூஆர் ஆல் ரைட். ஸோ ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சரை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ராமச்சந்திரன் பிளாட்டை யூஸ் பண்ணலாம். தென் மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ கொஷின்ஸ் பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். கிளைகோஜன், குளோபுலின், ஸ்டீராய்ட்ஸ், த்ரோம்பின் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடில் ஹார்மோன், பயோகேட்டலிஸ்ட், ஆன்டிபாடி, ஸ்டோரேஜ் ப்ராடக்ட், இதெல்லாம் இன்னொரு சைடில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். கிளைகோஜன்னா ஒரு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் கரெக்டாக. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஒரு அளவுக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே கிளைகோஜனாக போய் லிவர்லையும் மசில் செல்ஸ்லையும் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் ரைட். ஸோ குளோபுலின் அப்படிங்கிறது என்னப்பா? குளோபுலின் யாரு கூட நம்ம மேட்ச் பண்ணலாம்? இம்யூனோகுளோபுலின் அப்படின்னா என்ன? எஸ், 4 3 2 1. ஸோ த்ரோம்பின் அப்படிங்கிறது ஹார்மோன், ஸ்டீராய்டு இஸ் அ ஆன்டிபாடியா? இல்லை, கொஞ்சம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் பயோகேட்டலிஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ பொன் செல்வன் சொன்னதுபடி பார்த்தா இப்படி மேட்ச் பண்ணலாம் ரைட். ஸோ த்ரோம்பின் இஸ் அ ஹார்மோன், ஸ்டீராய்டு இஸ் அ பயோகேட்டலிஸ்ட், குளோபுலின் அப்படிங்கிறது ஆன்டிபாடி அண்ட் கிளைகோஜன் இஸ் அ ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் கரெக்டா? ஹார்மோன் இஸ் ஸ்டீராய்டா த்ரோம்பினா? அதுதான் வந்து கன்ஃபியூஷன் வருது இல்லையா? ஸோ ஹார்மோன், பயோகேட்டலிஸ்ட், இந்த ரெண்டில் எது ஸ்டீராய்டு, எது த்ரோம்பின், எது கூட அது கனெக்ட் ஆகும்? ஸோ ஆன்சர் பார்த்து கண்டுபிடிங்களாமா? எஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 4, அதை நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டோம். அப்போது ஆப்ஷன் பிக்கும் டிக்கும் தான் போட்டியே இப்போது
B வந்து 2ஆ 3ஆ? குளோபுலின் வந்து பயோகேட்டலிஸ்ட்னு சொல்லுவோமா இல்ல ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோமா? இதை வச்சு ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாமா? C வந்து 1 தான்ப்பா. ஸ்டீராய்ட்ஸ் வந்து என்னது? இட் இஸ் ஹார்மோன்ஸ் தான். ஸோ அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபார்ம்? கிளைகோஜன் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் கன்ஃபார்ம். ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஹார்மோன் கன்ஃபார்மாக இருக்கு. ஸோ C11 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பிக்கும் டிக்கும் தான் வந்து கன்ஃபியூஷனே. குளோபுலின் வந்து ஆன்டிபாடியா இல்லை பயோகேட்டலிஸ்டா? அதே மாதிரி த்ரோம்பன் வந்து ஆன்டிபாடியா இல்லை பயோகேட்டலிஸ்டா? ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்து பண்ணலாமா? அப்போ இதை வச்சு பார்க்கும்போது B to CD. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சரா? கிடையாதே, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் கிடையாது. ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருக்காங்க? B is equal to 3. ஸோ கிளைகோஜன் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் கரெக்ட், ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் கரெக்ட், பி வந்து 3. சரியா? அண்ட் C is equal to 1, D வந்து பயோகேட்டலிஸ்ட். த்ரோம்பின் தான் பயோகேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆக போகுது. சரியா? Steroid is a hormone used to bodybuilders. Yes, correct. So steroids தான் இங்க ஹார்மோன்ஸ்க்கு கீழே நம்ம சொல்ல முடியும். Thrombin is a biocatalyst. Okay வா? Next question போலாமா? Which one is the? Yes, Ponselvan. Correct, correct. Super. So which one is the most abundant protein in the animal world? ஸோ அனிமல் வேர்ல்டுக்குள்ள கிங்டம் அனிமாலியாக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ப்ரோட்டீன் எனக்கு அதிகமாக பார்க்க முடியும்? ட்ரிப்சின், ஹீமோக்ளோபின், கொலாஜன், இன்சுலின். ட்ரிப்சின், ஹீமோக்ளோபின், கொலாஜன், இன்சுலின். ஸோ ட்ரிப்சின் வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பேன்க்ரியாஸ், டைஜஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஒரு குளோபுலார் ப்ரோட்டீன், பிளட்ல அதுவும் ஆர்பிசியில் எனக்கு வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி தர்ற ஒரு விஷயமே இந்த கொலாஜன் தான். இன்சுலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அகெயின் பேன்க்ரியாஸ், இட் இஸ் அ ஹார்மோன் இல்லையா? நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மாடரேட்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த இன்சுலின் ஹெல்ப் பண்ணுது. ஆப்ஷன் சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கொலாஜன். எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். இட் இஸ் present in the skin of all the animals. ஓகேவா? எஸ். So which of the following is an amino acid derived hormone? Amino acid derived hormone என்னது? estradiol, ecdysone, epinephrine, estriol. Which of the following is an amino acid derived hormone? எஸ், இதுல எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் எபினெஃப்ரின் இல்லையா? எஸ், எபினெஃப்ரின் தான் வந்து அமினோ ஆசிட் டிரைவ்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கேட்டகோலமைன் குரூப்புக்கு கீழே வரும். நம்ம ஆல்ரெடி வந்து 11th ஸ்டாண்டர்டில் 11th சாப்டரில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கேட்டகோலமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு கீழே தான் இந்த எபினெஃப்ரின் வரும். ஸோ இதை வந்து யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? நம்மளோட எண்டோக்ரைன் கிளாண்டான அட்ரினல் கிளாண்ட் இஸ் ப்ரொடியூசிங் இட் இல்லையா? அட்ரினல் கிளாண்டில் அதுவும் கார்டெக்ஸ் மெடுலான்னு 2 டைப்பாக இருக்குது. அட்ரினல் மெடுலா தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதில் குரோமோஃபின் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸில் தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? எஸ், மற்ற 3 ஹார்மோன்ஸ் இப்போ எஸ்ட்ராடியால், எக்டைசோன் அண்ட் எஸ்ட்ரியால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு சில ஹார்மோன்ஸ். சரியா? அண்ட் எக்டைசோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். இது வந்து இன்செக்ட்ல மோல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ மோல்டிங் இஸ் நத்திங் பட் அதோட அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து எனக்கு உதிர்ந்து புது ஸ்கின் வெளியே வரது தான் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஸ்னேக்ஸ்லையும் பார்க்க முடியும், ரைட்? அந்த மாதிரி இடத்துக்கு எனக்கு எக்டைசோன் ஹெல்ப் பண்ணுது. So which of the following is the least likely to be involved in stabilizing the 3-dimensional folding of most proteins? Which of the following is least likely to be involved in the stabilizing the 3-dimensional folding of proteins? இப்போ ப்ரோட்டீன்ஸ்லேயே வந்து primary protein இருக்குது which is linear in structure, then secondary proteins இருக்குது ஷீட் மாதிரி இருக்கலாம் ஃப்ளாட்டாக, tertiary structure எனக்கு 3D ஸ்ட்ரக்சராக இருக்கும், தென் குவாட்டர்னரி ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதில் எது மட்டும் எனக்கு இன்வால்வே ஆகாது? அந்த 3D ஸ்ட்ரக்சரில் 3D ஃபோல்டிங்க்கு எதுக்கு இன்வால்வே ஆகாத ஒரு விஷயம்?
ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாதா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகாதா, ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகாதா, இல்லை எஸ்டர் பாண்ட்ஸா? இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ சொல்கிறாங்க, டி சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்? கொஞ்சம் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டியா? ஓகே, ஸோ ஆப்ஷன் டி எஸ்டர் பாண்ட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். இதில் இந்த எஸ்டர் பாண்ட்ஸ் வந்து எங்கே தான் இருக்க போகுதுன்னா சுகர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் தான் இந்த எஸ்டர் பாண்ட்ஸ் இருக்கும். எஸ்டர் அப்படின்னாலே சுகர் மாலிக்யூல்ஸ் தான். ஸோ ப்ரோட்டீன்ஸில் இது இன்வால்வ் ஆகிருக்காது. சரியா? எஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பாண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, விச் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட், அயானிக் பாண்ட், ஹைட்ரோஃபோபிக் பாண்ட், கோவேலண்ட் பாண்ட், வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன், இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. மற்றபடி வந்து எனக்கு எஸ்டர் பாண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். When a carrier protein facilitates the movement of two molecules across the membrane in the same direction, it is called. When a carrier protein facilitates the movement of two molecules across the membrane in the same direction, அதுதான் வந்து இப்போ clue. ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஒரு வேர்டு வரும், சேம் டைரக்ஷன்னா ஒரு வேர்டு வரும். ஈஸியாகவே நம்ம கெஸ் பண்ணிடலாம். சிம்போர்ட், யூனிபோர்ட், டிரான்ஸ்போர்ட், ஆன்டிபோர்ட். எது கரெக்டான ஆன்சருங்க? ரெண்டு மாலிக்யூல்ஸை சேம் டைரக்ஷனில் எனக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு கேரியர் ப்ரோட்டீன் இருக்குன்னா அந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம்? எஸ், ஆப்ஷன் ஏ. பொன் செல்வன் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கெஸ் ஆஃப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? சேம் டைரெக்ஷனில் ரெண்டு மாலிக்யூல்ஸ் வந்து போகுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் டியா? விஷ்ணுவர்தன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இன்னும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க அந்த 11th சாப்டர் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ் நீட்டுக்கு கிடையாது, பட் அதில் இருக்க ஒரு சில கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. சிம்போர்ட், ஆன்டிபோர்ட் இதெல்லாமே வந்து நம்ம 11th சாப்டரில் படித்த கான்செப்ட்ஸ் தான். பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டா? அது எங்கடா இங்கே ஆப்ஷன்லேயே இல்லாததெல்லாம் சொல்கிறீங்க. இட் இஸ் சிம்போர்ட். சரியா? ஸோ ரெண்டு மாலிக்யூல்ஸ் எனக்கு ஒரே டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அது சிம்போர்ட். ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்டிபோர்ட். சரியா? வித்தியாசம் புரியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஆன்டிபோர்ட்டு, சேம் டைரக்ஷன்னா சிம்போர்ட். யூனிபோர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டைரக்ஷனில் தான் போக முடியும். எய்தர் வெளியே இருந்து உள்ளே போக முடியும், இல்லை உள்ளே இருந்து வெளியே வர முடியும். ரெண்டுமே ஒரே சேனல் வழியாக பண்ண முடியாது அப்படின்னா அது யூனிபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Next question. Which of the following is the simplest amino acid? Alanine, asparagine, glycine, tyrosine. இதில் எந்த அமினோ ஆசிட் இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சரோட இருக்கு? Yes, which of the following is the simplest amino acid? Alanine, asparagine, glycine, tyrosine. Option D, tyrosine. சாரி, ஆப்ஷன் சி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க, கிளைசன். இஸ் இட் ஸோ? பார்த்துடலாமா? எஸ், கிளைசன் இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல்ஸ்? அனிமல்ஸில் இருக்க அபண்டன்டான ப்ரோட்டீன்ஸ் எது? கொலாஜன், லெக்டின், இன்சுலின், ஹீமோக்ளோபின். இதே மாதிரி ஒரு கொஷின் முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல்ஸ் என்னவா இருக்கும்? கொலாஜன், லெக்டின், இன்சுலின், ஹீமோக்ளோபின். ஆப்ஷன் ஏவா? பார்த்தலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? அண்ட் பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஸோ எது கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். யாராவது இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. எஸ், ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்காங்க. எஸ், ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த மாதிரி ஆப்ஷன் ஏ கொலாஜன் தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட்லி ஃபவுண்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல்ஸ். தென் த பைரினாய்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப். The pyrenoids are made up of proteinaceous center and starchy sheath, core of protein surrounded by fatty sheath, core of starch surrounded by a sheet of proteins, core of nucleic acid surrounded by protein sheath. இதில் pyrenoids அப்படிங்கிறது என்ன? What is a pyrenoid?
What it is made up of? Proteinaceous center and starchy sheath, core of protein surrounded by fatty sheath, core of starch surrounded by sheet of proteins, core of nucleic acid surrounded by protein sheet. இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏவா? பார்த்தலாமா? A or C. அதுலயே வந்து ஸ்டார் கிட்க்கு வந்து டவுட் வந்துருச்சு. ஓகே. ஸோ பைரினாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? புரோட்டீனேஷியஸ் சென்டர். ஓகே, சென்டரில் எனக்கு ப்ரோட்டீன் இருக்கும் அண்ட் ஸ்டார்ச்சுமே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைரினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கொலாஜன் இஸ் fibrous protein, globular protein, it is a lipid or it is a carbohydrate. So fibrous அப்படினா பார்க்கிறதுக்கு வந்து thread மாதிரி இதோ இந்த மாதிரி இருக்கும். globular protein அப்படினா கிட்டத்தட்ட வந்து ஒரு spherical shapeல இருக்கலாம் இல்ல oval shapeல இருக்கலாம். ஓகே, so collagen அப்படிங்கிறது fibrous protein-ஆ, globular protein-ஆ, lipid-ஆ, carbohydrates-ஆ? எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்ததை வச்சு ஒரு சில கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மோஸ்ட் அபண்டன்ட்லி ஃபவுண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த கொலாஜனை வந்து ஆன்சராக சொன்னோம் இல்லையா? அப்போ இது ப்ரோட்டீன் தானே, லிப்பிடோ இல்லை கார்போஹைட்ரேட்ஸோ கிடையாது. அது ஷியோரா? பட் இது ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா இல்லை குளோபுலார் ப்ரோட்டீனா? ஆப்ஷன் ஏவும் சொல்கிறீங்க, பியும் சொல்கிறீங்களே. ஸோ ஒரு முடிவுக்கு வாங்க பார்க்கலாம். அது ஆப்ஷன் ஏவா பியா? ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா இல்லை குளோபுலார் ப்ரோட்டீனா? பார்த்தரலாமா? இட் இஸ் அ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். நம்மளோட ஸ்கின்ல இருக்க இந்த கொலாஜன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து த்ரெட் மாதிரி ஃபைப்ரஸாக இருக்க போகுது. கிளியர்? தென் ஐடென்டிஃபை த பேசிக் அமினோ ஆசிட் ஃப்ரம் த ஃபாலோவிங். குளூட்டமிக் ஆசிட், லைசின், வாலைன், தைரோசின். Identify the basic amino acid from the following. Glutamic acid, lysine, valine, tyrosine. சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னா கிளைசின் சொன்னோம் இல்லையா? இதில் பேசிக் அமினோ ஆசிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி லைசினா? பார்த்தலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? எஸ், லைசின் தான் கரெக்டான ஆன்சர். தென் choose the incorrect enzymatic reaction. Choose the incorrect enzymatic reaction. Dipeptides வந்து அமினோ ஆசிட்ஸ், இல்லை மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், ஆர் லாக்டோஸ்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். இதில் ராங்கான என்சைமேட்டிக் ரியாக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு டைபெப்டைட்ஸ் ஃபார்ம் ஆச்சா, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு மால்டோஸ் ஃபார்ம் ஆச்சா, இல்லை குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்து சுக்ரோஸ் ஃபார்ம் ஆச்சா, குளுக்கோஸ் கேலக்டோஸ் சேர்ந்து லாக்டோஸ் ஃபார்ம் ஆச்சா? இதில் எது வந்து தப்பான ஒரு ரியாக்ஷனாக இருக்குது? ஆப்ஷன் பியா? மால்டோஸ்னால் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இதுதான் தப்பாக இருக்கா? பசங்களா கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இன்கரெக்ட் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. தப்பான என்சைமேட்டிக் ரியாக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஒரு மணி தான் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. பட் அதுதான் தப்பான ஆன்சர். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே சேர்ந்தால் தான் மால்டோஸ் எனக்கு ஃபார்ம் ஆக போகுது, விச் இஸ் த ரைட் ஆன்சர் தான். சரியா? ஸோ எனக்கு அமினோ ஆசிட் சேர்ந்து தான் டைபெப்டைட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னது தான் தப்பு. ஏன்னா ஒரு பெப்டைடும் இன்னொரு பெப்டைடும் சேர்ந்தால் தான் எனக்கு டைபெப்டைட் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு அமினோ ஆசிட் சேர்றதுனால எனக்கு டைபெப்டைட் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அதுதான் ராங்கான என்சைமேட்டிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ விச் இஸ் அன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்? Which is an essential amino acid? Serine, aspartic acid, glycine, phenylalanine. இதில் essential amino acid எது? ஸோ அமினோ ஆசிட்ஸ்லேயே வந்து essential, நான் essential அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபுட் மாலிக்யூல்ஸ்லேருந்து தான் ஒரு சில அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னா அது ஒரு குரூப் கீழே வரும். இன்கேஸ் நம்மளோட பாடியிலே இருக்குது, அது வெளியே இருந்தெல்லாம் வர வேணாம் அப்படின்னா அது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இல்லையா? ஸோ இதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எது? ஃபுட்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அமினோ ஆசிட் எது? ஸ்டிரைன், aspartic acid, glycine, phenylalanine. இதில் எது கரெக்டான ஆன்சர்? எஸ் பசங்களா, இதில் எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டியா? phenylalanine.
Are you sure? Which is an essential amino acid அப்படின்னு கேட்டா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பார்த்துடலாமா? Yes, option D, it is phenylalanine. Then, conjugated proteins containing carbohydrates as prosthetic group are known as. Conjugated proteins containing carbohydrates as prosthetic group are known as chromoproteins, glycoproteins, lipoproteins, nucleoproteins. Conjugated proteins containing carbohydrates as prosthetic group are known as chromoproteins, glycoproteins, lipoproteins, nucleoproteins. இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டியும் வருது, ஆப்ஷன் பியும் வருது. ஸோ கொஞ்சம் வந்து ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பியா? பார்த்துடலாமா? எஸ், glycoproteins is the right answer. Then, most diverse macromolecules found in the cells of both physically and chemically are. Most diverse macromolecule found in the cell both physically and chemically are. So proteins, carbohydrates, nucleic acids and lipids. இதில் எது வந்து ஒரு செல்ல physical component-ஆவும் இருக்கு, chemical component-ஆவும் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Most diverse macromolecule. அப்போ இது வந்து கான்சன்ட்ரேஷன்லையும் அதிகமாக இருக்கு. Proteins, carbohydrates, nucleic acids, lipids. எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துடலாமா? ரெடியா? ஆப்ஷன் ஏ, ப்ரோட்டீன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு செல்லில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது அப்படின்னா அது ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குன்னா அது ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்கும். தென் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், ஆல்ஃபா கீட்டோ ஆசிட்ஸ். எதுலேருந்து எனக்கு அமினோ ஆசிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உருவாகுது? கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் கிடையாது இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பெப்டைட் ஃபார்ம் ஆகுது. பெப்டைட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாலிபெப்டைட்ஸ் ஆகுது. பாலிபெப்டைட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ப்ரோட்டீன் ஆகுது. அப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆப்ஷனாக இருக்க முடியாது. ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், ஆல்ஃபா கீட்டோ ஆசிட்ஸ். இதில் எது கரெக்டான ஆன்சர்? இங்கே கேட்டுக்கிறது அமினோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம், இதிலிருந்து தான் அமினோ ஆசிடே வரும் அப்படிங்கிறது எது? ஃபேட்டி ஆசிட்ஸா? No, it is alpha keto acids. Alpha keto acidsல இருந்து தான் எனக்கு அமினோ ஆசிட் வருது. ஸோ இங்கே ஆல்ஃபாலையும் ஏ இருக்குது, அமினோலையும் ஏ இருக்குது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? Which one of the following is not a constituent of cell membrane? Cell membraneல எனக்கு இல்லாத ஒரு விஷயம் எது? கொலஸ்ட்ரால், கிளைகோலிபிட்ஸ், புரோலின், பாஸ்போலிபிட்ஸ். இதில் எது கரெக்டான ஆன்சர்? Which one of the following is not a constituent of cell membrane? Cholesterol, glycolipids, proline, phospholipids. Cell membrane is nothing but plasma membrane pa. Fluid mosaic model நம்ம பார்க்காத ஒரு விஷயம் எது? Cholesterol, glycolipids, proline, phospholipids. Option C, yeah. Hi Shifas, hi. So cell membrane la பார்க்க முடியாதது proline, correctா? Yes. So proline is an amino acid. So அது வந்து cell membrane ல இருக்காது. மற்றபடி கொலஸ்ட்ரால் இருக்கும், கிளைகோலிபிட்ஸ் இருக்கும், பாஸ்போலிபிட்ஸ் இதெல்லாமே இருக்கும். Then match list 1 with list 2. List 1ல proteins, unsaturated fatty acids, nucleic acid, polysaccharide இதெல்லாமே இருக்கு. List 2ல carbon to carbon double bond இருக்கு, phosphodiester bond, glycosidic bond, peptide bond.
ஸோ யூ ஹாவ் டு மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ எதில் என்ன பாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்குது. கரெக்டாக? பாஸ்பேட்டுக்கும் சுகருக்கும் நடுவில் இருக்க பாண்டு தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ 4 1 2 3. ஸோ பொன் செல்வன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா பொன் செல்வன்? திஸ் இஸ் வாட் யூ ஆர் சேயிங், ரைட்? ஆர் இப்படி சொல்றீங்களா? ஏனா அது 4, ரைட்? இப்படியா? 4 1 2 3 இப்படி மேட்சிங் சொல்றீங்களா? ஸோ ப்ரோட்டீன்ஸ்னா பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கும். எஸ், இட் இஸ் கரெக்ட். நியூக்ளிக் ஆசிட்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும். எஸ், இட் இஸ் கரெக்ட். பாலிசாக்கரைட்னா அது கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே வருது. ஸோ அங்கே கண்டிப்பாக வந்து கிளைகோசைடிக் பாண்ட்ஸ் இருக்கும். எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த மூணுமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதானே கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். அப்போ ஏ வந்து 4, A4னா பிசிக்கு நடுவில் தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வரும் இல்லையா? B3 B1 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ B3 வருமா B1 வருமா? அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிளைகோசைடிக் பாண்ட் வருமா இல்லை கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் வருமா? ஸோ கிளைகோசைடிக் பாண்ட் இஸ் சம்திங் விச் இஸ் அசோசியேட்டட் வித் கார்போஹைட்ரேட்ஸ், ரைட்? ஸோ இதில் வந்து வராது. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? B1 தான். கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் தான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்னா வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாலிசாக்கரைட்னா வந்து கிளைகோசைடிக் பாண்ட். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நம்ம சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் சி. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Primary proteins are also called as polypeptides because. ஏன் பிரைமரி ப்ரோட்டீன்ஸை பாலிபெப்டைட்ஸ்னு சொல்கிறோம்? தே கேன் அசியூம் மெனி கன்ஃபர்மேஷன்ஸ், தே ஆர் லீனியர் செயின்ஸ், தே ஆர் பாலிமர் ஆஃப் பெப்டைட் மோனோமர்ஸ், successive amino acids are joined by peptide bonds. Primary proteins are also called as polypeptides because they can assume many conformations, they are linear chains, they are polymer of peptide monomers, successive amino acids are joined by peptide bonds. இதில் எதுப்பா கரெக்டான ஆன்சர்? they are polymers of peptide monomers. அதுவா? பார்த்தலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? successive amino acids are joined by peptide bonds. இப்போ ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் நடுவில் பெப்டைட் பாண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் எனக்கு சேர்ந்துட்டே போகுதுன்னா அது லீனியராக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ப்ரைமரி ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம். ஆர் பாலிபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா நடுவில் பெப்டைட் பாண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான். சரியா? ஓகே. இப்போ லிப்பிட் பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் முடிச்சாச்சு, ப்ரோட்டீன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ லிப்பிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய என்சிஆர்டி புக்கில் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை லிப்பிட்ஸ் பேஸ் பண்ணியோ கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லார் கையிலையும் என்சிஆர்டி புக் இருக்கா? எல்லாரோட கையிலையுமே என்சிஆர்டி புக் இருக்கா? எஸ். ஸோ லிப்பிட்ஸோட கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸில் வேறு என்னெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத நான் புக்கிலேயே வந்து வச்சு சொல்லித்தரேன். ஸோ புக் இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க, மார்க்கும் பண்ணிக்கோங்க. சரியா? யார் கையிலலாம் புக் இல்லை? யார் கையிலலாம் புக் இல்லை? அப்படி யாராவது இருக்கீங்களா? என் கையில் புக் இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா?
ஓகே, ஸோ எல்லாருமே புக் எடுத்தாச்சா? புக் எடுத்தாச்சா எல்லாரும்? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்மளோட புக்கில் வந்து எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் விட்டுருங்க. ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் எஸ். ஸோ எல்லாரும் புக் எடுத்தாச்சு அப்படின்னா வந்து அப்படியே என் கூடயே வந்து நான் எங்கே காட்டுறேனோ அதே இடத்துல நீங்களும் படிச்சுட்டு வாங்க. ஆர் நீங்கள் ஹைலைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல எஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ ஏதோ ஒரு லிவிங் டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கிரைண்ட் பண்ணி பார்த்தேன் யூஸிங் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். நான் மோர்டர் அண்ட் பெஸ்டில் வச்சு நான் கிரைண்ட் பண்ணேன்னா எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோர்டர் அண்ட் பெஸ்டில் அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆட்டாங்கல் இருக்கும் இல்லையா, ரைட்? ஸோ ஒரு கல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது போட்டு நம்ம ஆட்டிக்கிட்டு இருப்போம், ரைட்? அதுதான் மோர்டர் அண்ட் பெஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நான் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்ட்ரேட்டை வந்து நான் எடுத்து ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னா அதில் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதில் எல்லாமே ஆசிட்ஸில் சால்யூபிள் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? தென் மற்ற எல்லாமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்னப்பா, நம்மளோட செல்லுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாமே பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கலி இந்த any molecule is made up of either carbohydrates or proteins or lipids or enzymes or nucleic acid. இதை தாண்டி ஒரு குரூப் வந்து இருக்காது ஒரு செல்லுக்குள்ள இருக்க எந்த ஒரு மாலிக்யூலை நீங்கள் எடுத்தாலும் இல்லையா. அதனால பயோமாலிக்யூல் அப்படிங்கிறது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் மற்ற எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். எஸ். இப்போது ஒரு டிஷ்யூ வந்து ஃபுல்லாக நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும், வெளியே வந்து ஆக்சிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது எல்லாமே ஆக்சிடைஸ் ஆயிரும். இப்போது ஒரு பிளான்ட் பாடியாக இருக்கட்டும் இல்லை அனிமல் பாடியாக இருக்கட்டும் எல்லா பாடிஸ்லையுமே கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது, சரியா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது, சரியா? ஸோ அந்த கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கிறதுனால அதனால தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா நம்மளோட பாடியில் இருக்க கார்பன் எல்லாமே அப்படியே டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும், டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட பாடியில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வருஷம் ஆச்சு இறந்து அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒரு பிளான்ட்டோட இல்லை ஒரு அனிமலோட ஒரு ட்ரீயோட ஏஜை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனி டிஷ்யூ நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும், சரியா? தென் ஸோ இதுக்கப்புறமா எனக்கு இருக்கிறது தான் வந்து ஆஷ், சாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறைய இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கில் எனக்கு கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், இன்ஆர்கானிக்கில் கார்பன் அப்படிங்கிற விஷயமே இருக்காது, அதை தாண்டி மற்றதெல்லாம் தான் இருக்கும். லைக் இப்போ கால்சியமில் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்காது, மெக்னீஷியமில் கார்பன் இருக்காது, பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இதில் கார்பன் இருக்காது, சரியா? இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே கார்பன் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு கீழே தான் வரும், இன்ஆர்கானிக்கு கீழே நம்ம சொல்ல மாட்டோம். கிளியரா? எஸ். ஹாய் மணிவளர். ஸோ ஏன்பா லேட்டு? மார்க் பண்ணியாச்சா? என் கூட சேர்ந்தே மார்க் பண்ணிட்டு வரீங்களா? எஸ் ஆர் நோ? என்சிஆர்டி புக் கையில் வச்சுருக்கீங்களா? எஸ். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட், பாஸ்பேட் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும்னா ஆசிட் சால்யூபிள் ஃப்ராக்ஷன்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, எல்லா லிவிங் டிஷ்யூஸ்லையுமே இப்போ ஒரு ஹியூமன் பாடி இல்லை அனிமல் பாடின்னு எந்த டிஷ்யூ எடுத்தாலும் அதில் வந்து எனக்கு ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், குளோரின், கார்பன் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் நான் இன்னுமே வந்து அனலைஸ் பண்ணும்போது இது ஆர்கானிக்கா இல்லை இன்ஆர்கானிக்கா அப்படிங்கிறதும் வந்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க, இதுவும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வேணாம், சரியா? ஜஸ்ட் எது வந்து ஆர்கானிக் எது இன்ஆர்கானிக் அப்படின்னு மட்டும் படிச்சிருங்க. இப்போ வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் பார்ட்ஸில் இருக்க ஹைட்ரஜன் எவ்வளோ, கார்பன் எவ்வளோ இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அண்ட் இதே மாதிரி இங்கே
ஃபார்முலாவோட கொடுத்துருக்காங்க. எந்த காம்பவுண்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதை தாண்டி வந்து அமினோ ஆசிட்ஸ் எனக்கு இருக்குது. இது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் கார்பன் நிறையாவே இருக்குது. சரியா? தென் இட் ஆல்சோ ஹேஸ் அமினோ குரூப் அண்ட் அசிடிக் குரூப். அமினோ ஆசிட் அப்படிங்கிற பேரே எதனால் வந்தது அப்படின்னா, அமினோ அப்படின்னா அமினோ குரூப் எனக்கு இருக்குது, ப்ளஸ் ஆசிட்னா COOH ஆசிட் குரூப்பும் எனக்கு வந்து ஒரே மாலிக்யூலில் இருக்கிறதுனால தான் இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே ஒரே கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அந்த கார்பனை வந்து என்ன சொல்கிறோம்? ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்க அமினோ குரூப்பு, ஆசிட் குரூப், இந்த மாதிரி இருக்க மாலிக்யூல்ஸை ஆல்ஃபா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எஸ். ஸோ தே கேன் பி சப்ஸ்டியூட்டட் by methanes. They are 4 substituent compounds occupying the 4 valency position. So கார்பனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வேலன்சி இருக்குது? 4 வேலன்சி இருக்குது. ஸோ அந்த 4 வேலன்சி பொசிஷன்ஸுமே யாரெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க? ஒன்று ஹைட்ரஜனாக இருக்கும், இல்லை கார்பாக்சில் குரூப்பாக இருக்கும், COOH கார்பாக்சில் குரூப்பாக இருக்கும், இல்லை அமினோ குரூப்பாக இருக்கும், NH2 வந்து அமினோ குரூப், ஆர் வேறு ஏதோ ஒரு வேரியல் குரூப் கூட இருக்கலாம். அதை வந்து பேசிக்காக நம்ம R அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம், ஒரு காம்பவுண்ட்க்கும் இன்னொரு காம்பவுண்ட்க்கும் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட். இதை பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க் கேட்பாங்க. ஸோ ஒரு அமினோ ஆசிட்ல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஆல்ஃபா அமினோ ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா கார்பனில் எனக்கு வந்து அமினோ குரூப்பும் இருக்குது, ஆசிட் குரூப்பும் இருக்குன்னா அதை தான் ஆல்ஃபா அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார்பனோட 4 வேலன்ஸியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸ் பண்ணலாம், இல்லை கார்பாக்சில் குரூப் பேலன்ஸ் பண்ணலாம், இல்லை அமினோ குரூப் பேலன்ஸ் பண்ணலாம், ஆர் இது எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு ஆர் குரூப் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து என்ன குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஆர் குரூப். அந்த ஆர் குரூப் வந்து நான் ஒரு காம்பவுண்ட்க்கும் இன்னொரு காம்பவுண்ட்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதோட நேச்சர் பேஸ் பண்ணி அதில் நிறைய அமினோ ஆசிட் குரூப்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஆர் குரூப் இன் தீஸ் புரோட்டீனேஷியஸ் அமினோ ஆசிட் குட் பி ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜனாகவும் இருக்கலாம். இப்படி ஹைட்ரஜனாக ஒரு ஆர் குரூப் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கிளைசன்னு சொல்லுவோம். இதுவே ஒரு மெத்தில் குரூப்பாக இருக்குன்னா அலானைன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சில் மெத்தில் குரூப் இருக்குன்னா அது சீரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாமே வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஷின். இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு நீட்டில் கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த ஆர் குரூப்புக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் இருந்தால் என்ன அர்த்தம், இல்லை ஹைட்ரஜன் இருந்தால் என்ன வரும், மெத்தில் குரூப் இருந்தால் என்ன வரும், இதெல்லாமே வரும். சரியா? So this is CBSE or not? Lavanya, this is வந்து ஒரு NCERT book தான், but we are preparing for your NEET exam. Okay? Yes பசங்களா. Hi தருண், hi. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணியாச்சா உங்களோட புக்கில்? எல்லாருமே மார்க் பண்ணிட்டீங்களா? ஐ நீட் ரிப்ளை ஃப்ரம் எவ்ரி ஒன். நான் இப்போ மார்க் பண்ணும்போதே என் கூடயே சேர்ந்து மார்க் பண்ணிகிட்டே வரீங்களா? Yes or no? Yes. Okay பசங்களா. So we'll move forward. ஸோ இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. சரியா? த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? அந்த அமினோ ஆசிட்ல இருக்க அமினோ குரூப்பு, கார்பாக்சில் குரூப்பு அண்ட் இந்த ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஹைட்ரஜனாக இருந்தால் அது கிளைசன்னு சொல்லுவோம், மெத்தில் குரூப்பாக இருந்தால் அலானைன் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ராக்சில் மெத்தில் குரூப்பாக இருந்தால் சீரைன்னு சொல்லுவோம். இதுக்கேற்ற மாதிரி அந்த அமினோ ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ அமினோ குரூப்ஸ் இருக்குது இல்லை கார்பாக்சில் குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை அசிடிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குளூட்டமிக் ஆசிட் இஸ் அசிடிக். ஸோ அதில் வந்து pH ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது அசிடிக் குரூப்புக்கு கீழே வச்சுருக்கோம். இதுவே வந்து பேசிக் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் லைசன். இதில் வந்து ஆசிட் குரூப் அதிகமாக இல்லாததுனால pH வந்து எனக்கு அதிகமாக இருக்கலாம், மோர் தேன் 7 வந்து இருக்கலாம். சரியா? தென் நியூட்ரல் வந்து வேலன். ஸோ வேலன் வந்து pH கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே யார் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், அமினோ ஆசிட்ல இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க.
ஸோ அதே மாதிரி அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தைரோசின், ஃபினைல் அலானைன், ட்ரிப்டோஃபான் இதெல்லாமே அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். அரோமேட்டிக்னா என்ன, இட் வில் கிவ் அவுட் சம் என்ன சொல்கிறது, ஒரு அரோமா ப்ளஸ் ஆல்சோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அதில் வந்து பென்சீன் ரிங் இருக்குமா? கரெக்டா? எஸ் ஆர் நோ? கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து பென்சீன் ரிங் இருக்கும். கரெக்டா? தென் a particular property of amino acid is the ionizable nature of amine and acid groups. Hence in the solution of different pH the structure of amino acid changes. இப்போ என்னதான் ஒரு அமினோ ஆசிட்ல எனக்கு அமினோ குரூப் ஆசிட் குரூப் அப்படி டிட்டர்மைன் பண்ணி தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு சொல்யூஷன்லையும் இந்த அமினோ ஆசிடோட கேரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அண்ட் pH எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா மேம்? 10th சயின்ஸும் இம்பார்ட்டண்ட்டா? 10th சயின்ஸில் வந்து பேசிக்கான விஷயங்கள் நிறையா இருக்குப்பா, பட் அதை இன்னுமே வந்து எலாபரேட் பண்ணி தான் 11th புக்கில் இருக்கும். அதனால் 10th சயின்ஸில் இருக்க பேசிக் திங்ஸை கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? எஸ். இப்போ வந்து ஒரு அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரே அமினோ ஆசிட் தான், பட் இது வந்து ஒரு ரிவர்சபிள் கண்டிஷன். அதனால தான் இதை டபுள் சைடு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிவர்சபிள் கண்டிஷனில் பி இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஜ்விட்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நெட் சார்ஜ் வந்து 0வா இருக்கும். இதுவே ஏ பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. சியில் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது, பாசிட்டிவ் கிடையாது. ஸோ இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பட் ஜ்விட்டர் அயானில் பார்க்கும்போது இட் இஸ் ஐசோ எலக்ட்ரிக் சார்ஜ் விச் இஸ் சிமிலர் சார்ஜ் தான் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ இது வந்து 0 ஆயிடுச்சு. சரியா? லிப்பிட்ஸ் வந்து பேசிக்கலி எப்படி இருக்கும்னா தே ஆர் வாட்டர் இன்சால்யூபிள். நம்ம எந்த ஒரு கொழுப்பை எடுத்துட்டாலும் சரி, ஃபேட்டான சப்ஸ்டன்சஸ் எடுத்துட்டாலும் சரி, தண்ணிக்குள்ளே போட்டு அதை நம்ம டிசால்வ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ஆயிலை தண்ணிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் வாட்டர் இன்சால்யூபிள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கும், ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கும் which is attached to the R group. ஸோ இந்த R group வந்து எகெயின் மெத்திலாக இருக்கலாம், இல்லை எத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி ஹையர் நம்பர் ஆஃப் இந்த CH3, CH2, CH2, CH2 அப்படியே வந்து லீனியராக கூட போகலாம். ஸோ ஒரு கார்பன்லேருந்து 19 கார்பன்ஸ் வரைக்கும் லிப்பிட்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாமெட்டிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 16 கார்பன்ஸ் இருக்குது. கார்பாக்சில் குரூப்பையும் சேர்த்து எனக்கு 16 குரூப்ஸ் இருக்குது. சரியா? இதுவே அரக்கிடோனிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் த கார்பாக்சில் குரூப். நெக்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு 2 குரூப்பாக இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? இட் கேன் பி சேச்சுரேட்டட் வித்தவுட் டபுள் பாண்ட். இப்போது கார்பனுக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இல்லை அப்படின்னா அது சேச்சுரேட்டட். இன்கேஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒன்றுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா இட் இஸ் unsaturated fatty acids. சரியா? ஸோ another simple lipid வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கிளிசரால் சொல்லலாம். ஸோ கிளைசின் அப்படிங்கிறது வேறு, கிளிசரால் அப்படிங்கிறது வேறு, கிளைகோஜன் இஸ் டிஃப்ரெண்ட், குளுக்கோஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? இந்த கிளைகோஜன் குளுக்கோஸ் எல்லாமே வந்து சுகருக்கு கீழே வரும். ஓகேவா? கிளைசின் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அமினோ ஆசிட், அது ப்ரோட்டீனுக்கு கீழே வரும். ஓகே, கிளிசரால் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் லிப்பிட்ஸ்க்கு கீழே வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கலாம், பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த கிளிசராலில் என்ன இருக்குது? ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே கூட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக அப்படியே என் கூடயே சேர்ந்து மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. சரியா? ஸோ எல்லா லிப்பிட்ஸ்லையுமே மேக்ஸிமம் என்ன இருக்கும்? கிளிசராலும் இருக்கும், ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். ஸோ இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் எஸ்டரிஃபைட் வித் கிளிசரால். எஸ்டரிஃபைட்னா என்ன? எஸ்டர் குரூப் ஒன்று அங்கே இருக்க போகுது, சுகர் குரூப் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட ஒரு சுகர் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த கிளிசரால் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எகெயின் வந்து டைப்ஸ் இருக்குது, மோனோகிளிசரைட்ஸ், டைகிளிசரைட்ஸ், ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்லி நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. So these are also called as fats and oils based on the melting point. So room temperature-ல அது வந்து லிக்விடாக இருக்குது அப்படின்னா அது ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சர்லையும் வந்து அது சாலிடாக தான் இருக்குது அப்படின்னா அதை ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட மெல்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ ஆயில்ஸில் வந்து வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஜின்ஜ்லி ஆயில், அதாவது நல்லெண்ணெய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வின்டர்ஸில் கூட அது ஆயிலாக அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ஆயில், இப்போ தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வின்டர் சீசனில் ரொம்ப குளிராக இருக்கும் போது சாலிடாக கட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? தென்
ஒரு சில லிப்பிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கு அண்ட் பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், பாஸ்போலிப்பிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்பரஸ் இருக்கு, அதனால தான் இந்த பாஸ்போலிப்பிட் பைலேயர் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் இல்லையா. செல் மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின்ல எனக்கு இருக்க லிப்பிட்ஸ் கூட பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்டாச் ஆயிருக்கிறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்போலிப்பிட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட செல் மெம்ப்ரெயின்ல ஃப்ளூயிட் மொசைக் மாடல்ல நம்ம படிச்சிருக்கோம். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து லெசத்தின். ஸோ இந்த லெசத்தின் வந்து எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளோட நியூரான் செல்ஸில், நர்வ் செல்ஸில் பார்க்க முடியும். ஓகே, தென் லிவிங் செல்ஸில் நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதில் ஹெட்டிரோசைக்ளிக் ரிங்ஸ் இருக்குது. ஹெட்டிரோசைக்ளிக் ரிங்ஸ்னால் என்ன பார்த்தோம், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா? டு யூ நோ வாட் இஸ் ஹெட்டிரோசைக்ளிக் ரிங்ஸ்? எஸ் ஆர் நோ? இப்போ இதில் வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கலாம், தட் இஸ் அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின், யுராசில், இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து நிறையா இருக்கலாம். இன்கேஸ் ஒரு சுகர் கூட இது அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே. நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம படிச்சிருக்குமா இல்லையா? நியூக்ளியோசைடு இஸ் நத்திங் பட் ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் கூட ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். இப்போ இதே நியூக்ளியோசைடு கூட இன்னொரு பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்குன்னா அது நியூக்ளியோடைடு. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்காக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யூரிடைன், சைட்டிடைன் இதெல்லாமே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அடினைன் கூட ஒரு சுகர் இருக்குது, தைமின் கூட ஒரு சுகர் இருக்குது, அதனால இதுக்கு பேர் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அடினைலிக் ஆசிட், தைமிடைலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், யூரிடைலிக் ஆசிட், சைட்டிடைலிக் ஆசிட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் சுகரும் இருக்குது ப்ளஸ் இது கூட பாஸ்பேட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் லைக் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதில் எல்லாத்துலேயுமே நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்குது. தட் இஸ் நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்குது, கூட சுகர் இருக்குது, அந்த சுகர் கூடவே பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. பிளான்ட்ஸ்லேயே இருந்தாலும் சரி இல்லை அனிமல்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இட் இஸ் பேசிக்கலி அ ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லையா. இப்போ சுகரோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் அப்படின்னா 6 கார்பன் இருக்க சுகர், அதனால வந்து நம்மளுக்கு எப்படி பென்சீனோட ரிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. இப்போது இதே சுகர் வந்து நம்ம டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா ரைபோ சுகர் இருக்குது. சரியா? ஸோ ரைபோஸ் இஸ் அ 5 கார்பன் சுகர். ஸோ C5H10O5 5 கார்பன் சுகர், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. தென் அடினைன், அடினோசின் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? ஸோ அடினைன் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் மட்டும்தான். ஸோ அது கூட ஒரு சுகர் மாலிக்யூல் எனக்கு அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரைபோஸ் அப்படிங்கிற சுகர் மாலிக்யூல் யூ கேன் see here it is a 5 கார்பன் சுகர் இல்லையா. ஸோ இந்த 5 கார்பன் சுகர் கூட எனக்கு அடினைன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இஸ் யுவர் அடினைன். ஓகே, இந்த அடினைன் போயிட்டு இங்கே அட்டாச் ஆகி அது கூட ஒரு ரைபோ சுகர் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அடினோசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே யுராசில் மட்டும் இருக்குது. இந்த யுராசில் கூட இன்னொரு ரைபோ சுகர் எனக்கு அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, யூரிடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் நியூக்ளியோசைட்ஸ். இதுவே நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன அர்த்தம், இது கூடவே ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஒரு ரைபோ சுகர் இருக்குது, அது கூட அடினைன் இருக்குது, நைட்ரோஜினஸ் பேஸும் இருக்குது, சுகரும் இருக்குது, இது கூட ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்குன்னா அதுக்கு பேர் அடினைலிக் ஆசிட். ஓகேவா, கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன, ஷால் வி சி? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொஷின்ஸில் சால்வ் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இன்னும் கொஞ்சம் தேவையாக நம்ம படிச்சிட்டோம். இதில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வரலாம் அப்படிங்கிறதும் படிச்சிட்டோம்னா we are good to go for நீட் எக்ஸாம். இந்த பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் நம்ம தரவு பண்ணிடலாம். ஓகேவா? எஸ்பா. ஸோ இப்போ ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன, செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டா நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. அந்த எல்லா மாலிக்யூல்ஸுமே ஒரு ஆர்கானிசம்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எல்லாமே அந்த ஆர்கானிசம்க்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலதே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஒரு பிளான்ட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆன ஒரு விஷயம் பிளான்ட்டுக்கே இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அது ப்ரைமரி. இன்கேஸ் பிளான்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, அதை நம்ம வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் டிஷ்யூஸில்
One notices the presence of all such categories of compounds as shown in figure 9.1. So 9.1ல என்ன கொடுத்திருக்காங்க? Yes, all these in the hydrogen, carbon, nitrogen, oxygen, sulfur, sodium, calcium, magnesium, silicon இது எல்லாமே எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும்? ஒரு அனிமலோட எந்த டிஷ்யூ எடுத்தாலும் நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு அனிமல் டிஷ்யூவில் இது எல்லாமே உருவாகி அந்த அனிமல் செல்ஸ்க்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. அதோட க்ரோத்துக்கும் மெட்டபாலிசமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால் இதை வந்து பிரைமரி மெட்டபாலிக்னு சொல்கிறோம். இதுவே இப்போ ஒரு பிளான்ட் செல் இல்லை ஃபங்கை செல் இல்லை ஏதாவது பாக்டீரியா இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸாக இருக்க முடியும், which is alkaloids, flavonoids, rubber, essential oil, antibiotics, color pigments, spices இது எல்லாமே அதர் தேன் ப்ரைமரி காம்பவுண்ட்ஸ் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரைமரி மெட்டபாலைட்ஸில் ஒரு ரோல் இருக்குது. அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே இதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கலாம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்க்கு அந்த மாதிரி எந்த ரோலுமே இருக்காது. ஸோ அதை ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே வேறதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்பெஷலி ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். இப்போ ரப்பரெல்லாம் எடுத்தோன்னா நம்மளுக்குன்னு நிறையா இரேசர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நம்ம வந்து இன்சுலேட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரக்ஸு, ஸ்பைசஸ், சென்ட்டு, பிக்மெண்ட் இதெல்லாமே வந்து ஒரு பிளான்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். So there is one feature which is common to all the compounds found in the acid soluble pool. They have molecular weight ranging from 18 to 800 daltons approximately. So எந்த ஒரு மாலிக்யூலில் எனக்கு மாலிகுலர் வெயிட் வந்து 18 daltonsலேருந்து 800 daltons வரைக்கும் இருக்கோ அது எல்லாமே பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு ப்ரோட்டீன்ஸ் வரும், நியூக்ளிக் ஆசிட்ஸ் வரும், பாலிசாக்ரைட்ஸ், லிப்பிட்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து வேறு வேறு கிளாஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிப்பிட்ஸை மட்டும் நம்ம எக்ஸப்ஷனாக எடுத்துக்கிறோம், இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸு, பாலிசாக்ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே மாலிகுலர் வெயிட்ஸ் வந்து எப்படி இருக்குது? 10,000 daltonsக்கும் மேலே தான் இருக்குது. இதை 10,000 daltons இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே இருக்கலாம், எக்ஸப்ட் லிப்பிட்ஸ். ஸோ இதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க? இதை பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று வந்து மாலிகுலர் வெயிட் லெஸ் தேன் 1000 dalton இருந்தால் அதை ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கோம், which is called as micromolecules or simply biomoleculesனு சொல்லுவாங்க. இப்போ இதுலேயே எனக்கு மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்குன்னா அதை பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் ஆர் மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன்ட் இங்கே? எஸ். இப்போ ப்ரோட்டீன்ஸ் பார்க்கலாம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ். ஏன் இதை பாலிபெப்டைட்ஸ்னு சொல்கிறாங்க? நிறைய பெப்டைட் பாண்ட்ஸ் வந்து ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் நடுவில் எனக்கு இருக்குது. அதனால தான் இதை வந்து பாலிபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ லீனியர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட்ஸ். லீனியர் செயின் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க போது, பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கு. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே ஒரு பெப்டைட் பாண்ட் இருக்குது. ஸோ நிறைய பெப்டைட்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் பாலிபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டீன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். சரியா? இதில் 20 different types of amino acids இருக்குது. எக்ஸாம்பிள் அலானைன், சிஸ்டின், ப்ரோலின், ட்ரிப்டோஃபான், லைசின் இதெல்லாமே சொல்லலாம். இப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்து ஹெட்டிரோபாலிமராக இருக்குது அப்படின்னா, ஸோ ஹெட்டிரோபாலிமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் உள்ளே இருக்க போகுது. ஏன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தானே ஒரு ப்ரோட்டீன்ஸாக மாறும். அப்போ அந்த ப்ரோட்டீன்ஸ்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஹெட்டிரோபாலிமர். ஸோ மேக்ஸிமம் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹோமோபாலிமராக இருக்காது. ஒரே டைப் ஆஃப் அமினோ ஆசிட் எனக்கு ரிப்பீட்டடாக இருக்காது. சரியா? So a homopolymer has only one type of monomer repeating a number of times. இப்போ ஒரே யூனிட் தான் எனக்கு நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா அதை ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ப்ரோட்டீன்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. இட் இஸ் அ ஹெட்டிரோபாலிமர். ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன்ட்டிங்க? எஸ்.
ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுட்டில் எடுத்துக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். எசென்ஷியல் அப்படின்னா நம்மளோட பாடிக்கு வெளியிருந்து ஃபுட்டு வழியாக தேவைப்படுற ஒரு சில அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதுதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இதோட ஒரே சோர்ஸ் என்ன, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. இப்போ நம்ம எக்கு சாப்பிட்றோம், சிக்கன் மட்டன் சாப்பிட்றோம், அது மூலிமா ப்ரோட்டீன்ஸ் நம்மளோட பாடிக்குள்ளே வருது அப்படின்னா அதை டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இப்போ ஒரு சிலர் வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளோட பாடியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், வெளியிருந்து நம்ம தனியாக எடுக்கணுங்கிறது கிடையாது. சரியா? எஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் அயான்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த உலகத்தில் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் கொலாஜன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான் வந்து எல்லா இன்டர்செல்லுலார் மாலிக்யூல்ஸ்லையும் இருக்குது, ஸ்கின் செல்ஸில் இருக்குது. ட்ரிப்சன் அப்படிங்கிறது ஒரு என்சைம், இன்சுலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். ஆன்டிபாடி எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு எந்த ஒரு பேத்தோஜெனிக் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். தென் ரிசெப்டார் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட அவுட்டர் என்விரான்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு சிக்னலை இது உள்ளே எடுத்துக்குது அப்படின்னா அதுதான் ரிசெப்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைட் எனக்கு அடிக்குது அப்படின்னா அந்த சிக்னலை எடுத்துக்கிறது யார், கண்ணு இல்லையா? கண்ணுலனா லைட் என்னால் பார்க்க முடியாது, ஃபீலெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் என்னை டச் பண்ணுறாங்கன்னா அதை வந்து சிக்னலாக எடுத்துக்கிறது யார், என்னோட ஸ்கின்ல இருக்க ஒரு சில ரிசெப்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் என்விரான்மெண்ட்லேருந்து சிக்னலை எடுத்து கொண்டு போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமான பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் கொடுக்கறது தான் இந்த ரிசெப்டார்ஸோட ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் GLUT4 அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செல்லுக்குள்ளே குளுக்கோஸை கொண்டு போகிறது தான் இதோட ஃபங்க்ஷன், GLUT4ஓட ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம நிறைய 1 மார்க்கில் இப்போ பார்த்தோமா, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு. கொலாஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல் வேர்ல்ட். இது ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் ரைபிலோஸ், பிஸ்பாஸ்பேட், கார்பாக்சிலேஸ், ஆக்சிஜனேஸ், ருபிஸ்கோ அப்படிங்கிறது தான் மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த ஹோல் ஆஃப் த பயோஸ்பியர். இதில் ப்ரோட்டீன் பிளான்ட் பாடியில் இந்த ருபிஸ்கோ வந்து நிறையா பார்க்க முடியும். அதனால் ஹோல் பயோஸ்பியரில் எடுத்திங்கன்னா ருபிஸ்கோ தான் அபண்டன்ட் ப்ரோட்டீன். இதுவே ஒரு அனிமல் வேர்ல்டில் மட்டும் பார்க்கும்போது நம்ம வந்து கொலாஜனை ஒரு அபண்டன்ட் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். சரியா? இப்போ பாலிசாக்கரைட்ஸ் பார்க்கலாமா? எஸ் பசங்களா, ஆர் யூ ரெடி? பாலிசாக்கரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பாலிசாக்கரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எகெயின் கொஷின் சால்விங் போயிடலாம். எஸ், பாலிசாக்கரைட்ஸ் பார்த்துட்டு வில் கோ வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கொஷின் சால்வ் பண்ண போயிடலாம். எகெயின் வந்துட்டு நம்ம நியூக்ளிக் ஆசிடு அண்ட் என்சைம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் லிப்பிட்ஸ் வந்து பார்த்தாச்சு இல்லையா? ஸோ ரெடியா? பாலிசாக்கரைட்ஸ் போகலாமா? எஸ் பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. எஸ், பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே வரதான் பாலிசாக்கரைட்ஸ். சாக்கரைட்ஸ் அப்படின்னாலே சுகர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய மாலிக்யூல்ஸ் ஆஃப் சுகர் எனக்கு இருக்குன்னா அதுதான் பாலிசாக்கரைடுன்னு சொல்லுவோம். நிறையனா பாலி. சரியா? ஸோ த ஆசிட் இன்சால்யூபிள் பெல்லட் also has polysaccharides as another class of the macromolecule. இப்போ ஏதோ ஒரு அனிமல் டிஷ்யூவை எடுத்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை நான் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணேன் அப்படின்னா ஒரு சில செட்டில்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்டில் எனக்கு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அதுக்கு பேர் தான் பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இதுவும் மேக்ரோமாலிக்யூலுக்கு கீழே வர ஒரு விஷயம் தான். இது வந்து சுகர்னால ஆனால் லாங்கர் செயின்ஸை தான் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் இஸ் அ பாலிமரிக் பாலிசாக்கரைட். செல்லுலோஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பாலிமர். நிறைய சுகர் மாலிக்யூல்ஸ் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நிறைய ப்ரோட்டீன் சேர்ந்ததையும் பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சுகர் மாலிக்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச்சு, செல்லுலோஸ், கிளைசன், கிளைசன் கிடையாது, கிளைகோஜன், இது எல்லாமே வந்து பாலிமர்ஸ் ஆஃப் சுகர். ஓகேவா? It is consisting of only one type of monosaccharide which is glucose. Cellulose அப்படிங்கிறது குளுக்கோஸே நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு 1000 டைம்ஸ் இல்லை 100 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னா அதை தான் செல்லுலோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரே டைப் ஆஃப் யூனிட் தான் திரும்ப திரும்ப எனக்கு இருக்குங்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹோமோபாலிமர். ஸோ ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் த வேரியண்ட் ஆஃப் திஸ் பட் present as a storehouse of energy in plant tissues. இப்போ செல்லுலோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட செல் வாலில் இருக்குது. ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசமாக இருக்குது. பட் இது ரெண்டுமே வந்து பாலிமர் தான், அதுவும் கார்போஹைட்ரேட்ஸோட பாலிமர் தான். ஸோ அனிமல்ஸ் ஹாவ் அனதர் வேரியண்ட் கால்ட் அஸ் கிளைகோஜன். எப்படி பிளான்ட்ஸில் ஸ்டார்ச் ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியலாக இருக்கோ அதே மாதிரி அனிமல் பாடியில், ஹியூமன் பாடியில்
கிளைகோஜன் தான் ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல். ஸோ இனுலின் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். பார்த்தீங்களா, இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டு தானே வந்தோம். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். சரியா, ஒரு பாலிசாக்கரைட் செயின் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைகோஜனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் ரைட் சைடு எண்டில் இருக்கிறது ரெடியூசிங் எண்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாலிமர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் இந்த ரைட் சைடு எண்டில் இருக்கிறது வந்து ரெடியூசிங் யூனிட், விச் இஸ் நத்திங் பட் இங்கே ஒரு ஃப்ரீ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் வந்து இருக்க போகுது. இதுவே லெஃப்ட் சைடு எண்டை வந்து நான் ரெடியூசிங் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் எண்ட் இஸ் நான் ரெடியூசிங் எண்ட். இட் ஹாஸ் பிரான்ச்சஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்ட்டூன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் லீனியர் ஃபார்மாகவும் இருக்கலாம். லீனியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், பிரான்ச்சஸ்னால் மேலே கீழே வந்து மற்ற குரூப்ஸ் எல்லாமே கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் காம்ப்ளெக்ஸான ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் அயோடின் வந்து ஈஸியாக இதை பைண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அயோடின் டெஸ்ட் நான் பண்ணும்போது, ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணும்போது ப்ளூயிஷ் பிளாக் கலர் கிடைக்குது. எஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ச் கேன் ஹோல்ட் iodine molecules in the helical position. ஸோ அது ப்ளூ கலரில் எனக்கு தெரியும். செல்லுலோஸில் எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதனால இதை அயோடினை ஹோல்ட் பண்ண முடியாது. எல்லாமே உங்களோட புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். சரியா, தென் பிளான்ட்டோட செல் வாலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இட் இஸ் செல்லுலோஸ் தான். பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிற செல்லுலோஸை தான் அரைச்ச பேப்பராக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை விட நிறைய காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே கூட நேச்சரில் அவைலபிளாக இருக்குது. தே ஹாவ் பில்டிங் பிளாக்ஸ், அமினோ சுகர்ஸ், கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ் லைக் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் குளுக்கோசமைன் இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் N-அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளுக்கோசமைன் அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, சுகர் இருக்குது. N அப்படின்னா நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கூட சேர்ந்தே அட்டாச் ஆகிருக்கு. அசிட்டைல் குரூப்பும் இருக்குது. ஸோ இந்த நாகு நாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் பாக்டீரியாவோட செல் வாலில் நம்ம பார்த்துருக்கோம். N-அசிட்டைல் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் மியூராமிக் ஆசிட் இதெல்லாமே பாக்டீரியல் செல் வாலில் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் இதே இந்த N-அசிட்டைல் கேலக்டோசமைன் வந்து ஆர்த்ரோபோட்ஸோட எக்ஸோஸ்கெலிட்டனில் எனக்கு இருக்குது. They have a complex polysaccharide called as chitin. These polysaccharides are mostly homopolymers. ஒரே யூனிட்ஸ் தான் எனக்கு ரிப்பீட்டடாக வந்து இருக்க போகிறதுனால இட் இஸ் கால்ட் as homopolymers. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தலாமா? இப்போ ப்ரோட்டீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருக்கு, எஸ், ஒரு 2 டைமென்ஷனல் வியூ ஆஃப் மாலிக்யூல்ஸும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பென்சீன், நாப்தலின்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் வியூலேயே நம்மளால ஈஸியாக வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். இதை தாண்டி 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை வந்து 4 லெவல்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அமினோ ஆசிட்ஸோட சீக்வன்ஸை பேஸ் பண்ணி பொசிஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து, ஸோ எந்த இடத்துல எந்த அமினோ ஆசிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், which is second and so on is called as primary structure. ஸோ எந்த அமினோ ஆசிட் எனக்கு ஃபஸ்ட் இருக்குது, எது செகண்ட் இருக்குது, எது தேர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லீனியர் செயினாக நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது அண்ட் சீக்வென்ஸ் பண்ண முடியுதுன்னா அது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதே ப்ரோட்டீன் வந்து எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு லைன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் எண்டை வந்து ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்னு எடுத்துப்போம், ரைட் எண்ட் வந்து லாஸ்ட் அமினோ ஆசிட்னு எடுத்துப்போம். இப்போ இதுக்கு நடுவில் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடை எப்போவுமே வந்து N டெர்மினல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். லாஸ்ட் அமினோ ஆசிடை எப்போவுமே C டெர்மினல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். N டெர்மினல்னால் நைட்ரஜன் டெர்மினல், C டெர்மினல்னால் கார்பாக்சில் டெர்மினல். ஸோ ஃபஸ்ட்டை வந்து N டெர்மினல்னு சொல்லுவோம், லாஸ்ட்டாக இருக்கிறது C டெர்மினல்னு சொல்லுவோம். ஸோ த ப்ரோட்டீன் த்ரெட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் as an extended rigid rod. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு லீனியர் லைன் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகாது. சம்டைம்ஸ் இது ஃபோல்டட் ஃபார்மில் ஹெலிக்ஸாக கூட இருக்கலாம், அதாவது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி சுற்றி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இன் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் ஆர் அப்சர்வ். ஸோ ரைட் ஹேண்டட் சைடில் எனக்கு ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி இருக்க ஹெலிக்ஸ் தான் பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் இது வந்து எப்படி இருக்கலாம், ஒரு த்ரெட் மாதிரி ஃபோல்டாக இருக்கலாம், which is called as secondary structure. இதில் வந்து ஷீட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம், இல்லை ஹாலோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கலாம், which is called as tertiary structure. So which gives us 3-dimensional view of a protein. இந்த tertiary structureல தான் வந்து நிறைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும், ரிசர்ச் பண்ண முடியும். ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு பாலிபெப்டைட் ஆர் ஒன்றுக்கும் மேலே பாலிபெப்டைட்ஸால் ஆயிருக்கலாம். Just a minute. Yes.
So it is made up of one polypeptides or more than one polypeptides. So இந்த மாதிரி இருக்கும்போது sometimes இந்த polypeptides எல்லாம் folding mannerலயும் இருக்கலாம், which is called as quaternary structure. இது வந்து ஒரு cube shapeல இல்ல plate shapeல இந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ நம்மளோட human beings-ல பாத்தீங்க அப்படின்னா we have hemoglobin அப்படின்ற protein இல்லையா? So இதுல 4 subunits எனக்கு இருக்கு. So இதுல 2 subunits வந்து ஒரே மாதிரி இருக்கும், identical-ஆ இருக்கும். ஸோ 2 சப்யூனிட்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம், 2 சப்யூனிட்ஸை வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஆல்ஃபா சப்யூனிட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், 2 பீட்டா சப்யூனிட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஆல்ஃபா ஒரு டைப்பு, பீட்டா ஒரு டைப்பு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹியூமனில் இருக்க ஹீமோக்ளோபின். ஓகேவா? இப்போ எகெயின் நம்ம கொஸ்டின் சால்விங் போலாமா? ரெடியா எல்லாரும்? கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாமா? இப்போ லிப்பிட்ஸோட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், என்சைம்ஸோட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் புக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? இப்போ லிப்பிட்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், a typical fat molecule is made up of. A typical fat molecule is made up of. பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். A typical fat molecule is made up of 1 glycerol and 3 fatty acid molecules, 1 glycerol and 1 fatty acid molecule, 3 glycerol and 3 fatty acid molecule, 3 glycerol molecule and 1 fatty acid molecule. இதில் எது கரெக்டான ஆன்சர்? Yes. ஒரு ஃபேட் மாலிக்யூல்ல என்னென்னலாம் இருக்கலாம்? ஒரு glycerol and 3 fatty acid molecules. Okay. Yes, that is the right answer. Lipids are insoluble in water because lipid molecules are hydrophilic, hydrophobic, neutral, zwitter ions. லிப்பிட்ஸ் வந்து ஏன் வாட்டரில் இன்சால்யூபிளாக இருக்குது? ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா வாட்டர் லவ்விங், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங். எஸ், லிப்பிட்ஸ் எதனாலப்பா வாட்டரில் இன்சால்யூபிளாக இருக்குது? ஹைட்ரோஃபோபிக் ஸ்ட்ரக்சர்னாலையா? எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். இதனாலேயே வந்து வாட்டரும் ஃபேட்டும் வந்து எப்போவுமே மிக்ஸே ஆகாது, தனித்தனியாக தான் இருக்கும். பாஸ்போகிளிசரைடு இஸ் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப். பாஸ்போகிளிசரைடு இஸ் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் only a saturated fatty acid esterified to a glycerol molecule to which phosphate group is also attached. Only an unsaturated fatty acid esterified to a glycerol molecule to which phosphate group is also attached. So இதுல saturated unsaturated இதுதான் வந்து மாறி இருக்கு. Saturatedனா என்ன? carbon to carbon double bond வந்து இருக்காது. In case more than 1 or 2 carbon to carbon double bond இருக்குன்னா அது unsaturated fatty acid இல்லையா? Then option C, a saturated or unsaturated fatty acid esterified to a glycerol molecule to which phosphate group is also attached. A saturated or unsaturated fatty acid esterified to a phosphate group which is also attached to a glycerol molecule. இதில் எது கரெக்டான ஆன்சர்? பாஸ்போகிளிசரைடு அப்படிங்கிறது என்னது? சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடா, கிளிசரால் கூட அட்டாச் ஆகிருக்கும் ஆர் பாஸ்பேட் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து கரெக்டான ஆன்சர். எஸ், a phosphoglyceride which is made up of, இதுப்பா கரெக்டான ஆன்சர். பார்த்துடலாமா? ஆன்சர் தெரியலையா? ஆப்ஷன் சி, சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம் இல்லை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, தென் which steroid is used for transformation? Cortisol, cholesterol, testosterone, progesterone.
இதில் எந்த ஸ்டீராய்டை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணலாம்? Which steroid is used for transformation? ஆப்ஷன் சியா? ஹண்டர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க, பொன்செல்வன் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துடலாமா? ஸோ விச் ஸ்டீராய்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஆப்ஷன் ஏவும் கிடையாது, சியும் கிடையாது. கொலஸ்ட்ரால் இஸ் த ரைட் ஆன்சர். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ செகண்டரி மெட்டபாலைட்? குர்குமின், மார்ஃபைன், ஆந்தோசைனின், லெசத்தின். இதில் செகண்டரி மெட்டபாலைட் இல்லாத சப்ஸ்டன்ஸ் இது. விச் இஸ் ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம் இது. குர்குமின், மார்ஃபைன், ஆந்தோசைனின், லெசத்தின். எதுப்பா கரெக்டான ஆன்சரிங்க? எஸ் 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 ஆப்ஷன் டியா? லெசத்தினா? ஆப்ஷன் சி ஆந்தோசைனின். பார்த்துடலாமா? லெசத்தின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து செகண்டரி மெட்டபாலைட் கிடையாது. Spoilage of oil can be detected by which fatty acid? Oleic acid, linolenic acid, linoleic acid, 𝑦𝒑𝒑𝒔 acid. ஒரு ஆயில் கெட்டு போச்சு அப்படிங்கிறத எந்த ஃபேட்டி ஆசிட் வச்சு நான் டிடெக்ட் பண்ணலாம்? எஸ், spoilage of oil can be detected by which fatty acid? Oleic acid ஆ? linolenic acid, linoleic acid, 𝒎𝒑𝒂𝒏 acid. எது கரெக்டான ஆன்சர்? ஸோ லெட்ஸ் see. 𝒎𝒑𝒂𝒏 acid தான் கரெக்டான ஆன்சர். which of the following is not polymeric? நியூக்ளிக் ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், லிப்பிட்ஸ். இதில் பாலிமர் இல்லாத விஷயம் இது. ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இல்லையா? which of the following is not polymeric? எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டியா? lipids. Yes, I also think it is the right answer because nucleic acidsல எனக்கு நியூக்ளியோடைடு நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டாக நைட்ரோஜனஸ் பேஸு, சுகரு, பாஸ்பேட் எல்லாமே வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் பாலி நியூக்ளியோடைட் செயின்ஸ்னே சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் பாலிமர் தான். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸும் வந்து அமினோ ஆசிட்ஸ் நிறையா சேர்ந்தது தான் ப்ரோட்டீன்ஸு. அப்போ தட் இஸ் ஆல்சோ பாலிமர். தென் பாலிசாக்கரைட்ஸ், இதில் பாலி அப்படிங்கிற வேர்டே இருக்குது. நிறைய சுகர் மாலிக்யூல்ஸ் எனக்கு சேர்ந்தது தான் பாலிசாக்கரைட்ஸ். அப்போ லிப்பிட்ஸ் மட்டும்தான் பாலிமர் கிடையாது. நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்க்கலாமா? 2 polynucleotide chains in DNA are parallel, discontinuous, anti-parallel, semi-conservative. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். நம்ம சமச்சீர் டெக்ஸ்ட் புக் படித்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் இல்லையா? 2 polynucleotide chains in DNA are parallel, discontinuous, anti-parallel, semi-conservative. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? parallel கிடையாது. கரெக்டா? ஏன்னா அது ஆன்டி பேரலல் தான். ஒன்று 3' to 5' இருந்தால் இன்னொன்று 5' to 3' டைரெக்ஷனில் இருக்கும். இட் இஸ் ஆன்டி பேரலல் இன் டைரெக்ஷன். ஸோ பேரலல் கிடையாது. ரெண்டுமே டிஸ்கண்டினியூஸ்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராண்டு டிஸ்கண்டினியூஸாக, இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட் கண்டினியூஸாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆன்டி பேரலாக செமி கன்சர்வேட்டிவா? ஆப்ஷன் சி தான் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆன்டி பேரலல். ஒரு ஸ்ட்ராண்ட் 3' to 5' இருந்ததுன்னா இன்னொரு ஸ்ட்ராண்டோட டைரெக்ஷன் 5' to 3' இருக்கும். Next, DNA precipitation out of a mixture of biomolecules can be achieved by treatment with chilled ethanol, methanol at room temperature, chilled chloroform, isopropanol. DNA precipitation நான் எந்த ஒரு விஷயம் வச்சு அச்சீவ் பண்ணலாம்? இப்போ ஏதோ ஒன்றுலேருந்து நான் டிஎன்ஏவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்ப்பா. நிறைய இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சலைவாலேருந்து பண்ணலாம், நம்மளோட ஹேர்லேருந்து பண்ணலாம், பனானாலேருந்து பண்ணலாம். ஓகே, நம்மளோட டிஷ்யூஸ்லேருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது எல்லாமே வந்து ப்ரிசிபிடேட் ஆகி கீழே வந்து செட்டில் ஆகிடும். சரியா? அப்படி ப்ரிசிபிடேட் ஆக வைக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம்? சில்டு எத்தனால், மெத்தனால் அட் ரூம் டெம்பரேச்சர், சில்டு குளோரோஃபார்ம், ஐசோப்ரோபனால். எதை யூஸ் பண்ணலாம்?
Option A, chilled ethanol. Yes, it is the right answer. Which one of the following statement is wrong? Biotechnology question. But DNA வச்சு வந்ததுனால நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை. So which one of the following statement is wrong? Cellulose is a polysaccharide, uracil is a pyrimidine, glycine is a sulfur containing amino acid, sucrose is a disaccharide. இதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? Cellulose is a polysaccharide. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே, ரைட்? அடினைன் தைமின் வந்து அடினைன் குவானைன் வந்து பியூரினுக்கு கீழே வரும். தைமன் சைட்டோசின் வந்து பைரிமிடனுக்கு கீழே வரும். இப்போ தைமனுக்கு பதிலாக யுராசில் இருந்தால் யுராசில் இஸ் அ பைரிமிடன். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ சுக்ரோஸ் வந்து டைசாக்ரைடாப்பா, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா இல்லை தப்பான ஸ்டேட்மெண்ட்டா? இதை மட்டும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். சுக்ரோஸ் இஸ் அ டைசாக்ரைட். Yes. Sucrose is also a disaccharide. It is made up of glucose and fructose. Correct? அப்போ இதில் எது கரெக்டான ஆன்சர்? கிளைசன் இஸ் அ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் அப்படிங்கிறதான் தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. தென் இப்போ 2 காலம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காலமையும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். அக்வாபோரின், ஆஸ்பாரஜைன், ஆப்சசிக் ஆசிட், கைட்டின் ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் அமைட், பாலிசாக்ரைட், பாலிபெப்டைட், கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். எஸ், ஒன்று வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணலாமா? கைட்டின் இஸ் அ பாலிசாக்ரைடா? கரெக்டாக இது? கைட்டின் இஸ் அ பாலிசாக்ரைட் ஒரு பாலிபெப்டைட். கைட்டின் வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு கீழே வருமா இல்லை கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே வருமா? அதை மட்டும் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? டி வந்து 2, 1, 3, 4 4 விதமாக இருக்குது. பட் இதுக்கு மட்டும் நம்ம கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். 3, 1, 2, 4 கிடையாது, 4, 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பொன்செல்வன், அக்வாபோரின் இஸ் அ பாலிபெப்டைட், ஆஸ்பாரஜைன் இஸ் அன் அமைட், ஆப்சிசிக் ஆசிட் இஸ் கெரோட்டினாய்ட், கைட்டின் இஸ் அ பாலிசாக்ரைட். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1 turn of a helix in a B form DNA is approximately. இப்போ 1 turn of helixனா இப்போ DNA மாலிக்யூல்ஸில் இந்த மாதிரி நிறைய டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒரு டர்ன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஹாய் வகாண்டா. ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸ் வந்து எவ்வளோ லென்த்துப்பா? ஆப்ஷன் பியா? பார்த்துடலாமா? எஸ், இட் இஸ் 3.4 nanometer. தென் in a DNA molecule the total amount of purine nucleotide and pyrimidine nucleotide is not always equal. There are 2 strands which run parallel in the 5' to 3' direction. The proportion of adenine in relation to thymine varies with organism. There are 2 strands which run anti-parallel, one in 5' to 3' direction, another in 3' to 5' direction. இது ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட்டு, ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பியூரின் பைரிமிடன் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக? தப்பு தானே? சர்காஃப்ஸ் ரூல் என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் பியூரின் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பைரிமிடன். கரெக்டாக? அப்போ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம வந்து ஆன்சராக சூஸ் பண்ண முடியாது. தேர் ஆர் 2 strands. ஆமாம், இது கரெக்டு. பட் ரெண்டுமே பேரலாக ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே? ஆப்ஷன் சி பார்க்கலாமா? ப்ரப்போர்ஷன் ஆஃப் அடினைன் இன் ரிலேஷன் டு தைமின் வேரிஸ் வித் ஆர்கானிசம். கிடையாது. அடினைன் எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி தான் தைமினும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து தப்பான ஆப்ஷன். இப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஒன்று வந்து 5' to 3' டைரெக்ஷனில் இருக்கும், இன்னொன்று 3' to 5' டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தென்
Which one of the following pairs of nitrogenous bases of nucleic acids is wrongly matched with the category mentioned against it? இப்போ இந்த சைடு வந்து நைட்ரோஜனஸ் பேசஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பியூரினா பைரிமிடனா அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான். எதுப்பா ஆன்சரிங்க? எஸ், வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? பியூரன் வந்து எது எது, பைரிமிடன் எது எது? அடினைன், குவானைன், இது ரெண்டுமே வந்து பியூரன், சரியா? இது ரெண்டும் பியூரன். தென் தைமின், சைட்டோசின் வந்து பைரிமிடன். ஸோ இதை வச்சு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தைமின் யுராசில் பைரிமிடன், யுராசில் சைட்டோசின் பைரிமிடன், குவானைன் அடினைன் பியூரன், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடினைன் தைமின் வந்து ரெண்டுமே பியூரன் கிடையாது, அடினைன் பியூரன், தைமின் வந்து பைரிமிடன் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ராங்லி மேட்ச்டு பேராக இருக்குது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which of the following biomolecules does have a phosphodiester bond? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், நானே ஆன்சரும் காட்டிட்டேன், பட் இல்லைனாலுமே உங்களால ஈஸியாக இதை கெஸ் பண்ண முடியும். இதில் எதுப்பா கரெக்டான ஆன்சர்? எந்த பயோமாலிக்யூல எனக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும்? ஆப்ஷன் டியா, நியூக்ளிக் ஆசிட் அண்ட் நியூக்ளியோடைட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதில் தான் எனக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்க போகுது. தென் which one of the following is the correct matching of 3 items under a grouping category? இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஹியூமன் ஃபிசியாலஜியும் கலந்து வந்திருக்கு, பட் ஸ்டில் இந்த பைரிமிடன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கிறதுனால பயோமாலிக்யூல்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை இந்த 3 ஐட்டம்ஸையும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற குரூப்பிங் கேட்டகரி இது. மாலியஸ் இன்கஸ் காக்லியா வந்து இயர் ஆசிக்கல்ஸ் கரெக்டாக, இலியம் இஸ்கியம் பியூபஸ் வந்து காக்சல் போன்ஸ் ஆஃப் பெல்விக் கார்டில் கரெக்டாக, ஆக்டின் மயோசின் ரோடாப்சின் இது வந்து மசல் ப்ரோட்டீன்ஸ் இது கரெக்டாக, சைட்டோசின் யுராசல் தைமின் வந்து பைரிமிடன்ஸ் கரெக்டாக. இது வந்து கரெக்ட் மேட்சிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியா பார்த்தரலாமா? இதில் கரெக்டான ஆன்சர் சைட்டோசின், யுராசல், தைமின், இந்த மூணுமே பைரிமிடன்ஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். தென் இஃப் டிஎன்ஏ கண்டைன்ஸ் சல்ஃபர் இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், சாரி வெயிட் பண்ணுங்க, இஃப் டிஎன்ஏ கண்டைன்ஸ் சல்ஃபர் இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் ப்ரோட்டீன் கண்டைன் பாஸ்பரஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சல்ஃபர், வாட் வுட் ஹாவ் பீன் த அவுட்கம் ஆஃப் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? ஸோ ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? சல்ஃபர், பாஸ்பரஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோம் இல்லையா? சல்ஃபரை வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு நம்ம வச்சுக்கிட்டோம், பாஸ்பரஸ் வந்து டிஎன்ஏ இருக்கிறதுனால வச்சுக்கிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணிடுங்க, சல்ஃபருக்கு பதிலாக பாஸ்பரஸும், ஓகே, ப்ரோட்டீன்ஸில் எனக்கு வந்து பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஎன்ஏல சல்ஃபர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஹெர்ஷி அண்ட் சேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம் என்னவா இருக்கும்? ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் அண்ட் பாக்டீரியல் செல்ஸ் வந்துருக்குமா? No radioactive sulfur in bacterial cells are both radioactive sulfur and phosphorus in bacterial cells or radioactive sulfur in bacterial cells. எது கரெக்டான ஆன்சர்? நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுறது டிஎன்ஏ தான். அப்போ டிஎன்ஏல என்ன இருக்குது? இட் கண்டைன்ஸ் சல்ஃபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எது மட்டும்தான் இருக்கும்? ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் தானே இருக்கும். எஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகாது, டிஎன்ஏ மட்டும்தான் பாஸ் ஆக போகுது. அப்போ டிஎன்ஏ மட்டும் பாஸ் ஆச்சு அப்படின்னா டிஎன்ஏல இருக்க சல்ஃபர் தானே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் இருக்கும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Given below is the diagrammatic representation of one of the categories of small molecular weight organic compounds in the living tissue. Identify the category shown and
the one blank component X in it. ஸோ இங்கே ஒரு பயோமாலிகுலோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல X அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த X வந்து என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் X வந்து குவானைனா, இல்லை இது ஒரு அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அண்ட் X இடத்துல வந்து எனக்கு அமைன் குரூப் வருமா? It is a nucleotide and இந்த X இருக்க இடத்துல அடினைன் வருமா? It is a nucleoside, X இருக்க இடத்துல யுராசில் வருமா? இது இங்கே கரெக்டான ஆன்சர். Yes, what is the right answer here? ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா X இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் சியா? நியூக்ளியோடைட் அடினைனா? No, it is nucleoside uracil. ஓகேவா? ATP is a nucleotide, nucleosome, nucleoside, purine. இதில் எது கரெக்டான ஆன்சர்? ATP is a nucleotide, nucleosome, nucleoside, purine. ATP அப்படிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இல்லையா? ஸோ பாஸ்பேட் எனக்கு இருக்குது. அடினோசின் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடினைன் அப்படிங்கிற நைட்ரோஜினஸ் பேஸ் கூட எனக்கு சுகர் இருக்குது. அப்போ நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குது, சுகர் இருக்குது, பாஸ்பேட்டும் இருக்குது. அப்படின்னா இதை நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோமா, நியூக்ளியோசோம்னு சொல்லுவோமா, நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோமா, இல்லை பியூரினா? எஸ், வெரி குட். ஆப்ஷன் ஏ நியூக்ளியோடைடு தான். என்சைம்ஸ் பார்த்துடலாமா இப்போது? எஸ், என்சைம்ஸ் பார்க்கலாமா? இப்போ என்சைம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். ஓகே, just a minute. எஸ், இப்போ என்சிஆர்டி புக்கில் நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்துடலாமா? இப்போது நியூக்ளிக் ஆசிட்ஸ் ரொம்ப குட்டியான ஒரு டாப்பிக்காக தான் கொடுத்துருக்காங்க உங்களோட புக்கில். ஸோ லெட்ஸ் see. ஸோ இப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் எங்கேப்பா இருக்கும்? பிளான்ட் செல் எடுத்தாலும் சரி, அனிமல் செல் எடுத்தாலும் சரி, அதோட நியூக்ளியஸ்குள்ளே தான் இந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட்ஸ். நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எனக்கு ஒன்றோட ஒன்று கனெக்டடாக வந்து இருக்குது. அதுக்குனால இது பாலிநியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பாலிசாக்ரைட்ஸ் கூட அண்ட் பாலிபெப்டைட்ஸ் கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது இதெல்லாமே ட்ரூ மேக்ரோமாலிகுலர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்லுக்குள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாலிசாக்ரைட்ஸ், இன்னொன்று பாலிபெப்டைட்ஸ், இன்னொன்று பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஸோ இப்போ ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் நியூக்ளியோடைடு தான் பில்டிங் மாலிக்யூல். ஸோ நியூக்ளியோடைடு இஸ் நத்திங் பட் நைட்ரோஜனஸ் பேஸ் பேர் வித் சுகர் அண்ட் பாஸ்பேட் இல்லையா? ஸோ ஒரு நியூக்ளியோடைடில் 3 கெமிக்கலி டிஸ்டிங் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன? ஒன்று ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் விச் இஸ் அந்த பென்டாகன் ஷேப்பில் ஒரு ரைபோ சுகர் இருந்தது இல்லையா? அது அண்ட் ஒரு மோனோசாக்ரைட், ஒரு மாலிக்யூல் ஆஃப் சுகர் ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாஸ்போரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் குரூப் வந்து இருக்க போகுது. ஸோ இது 3மே இருந்தால் இதுதான் நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். சரியா? தென் இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்போனன்ட்ஸ் வந்து தான் நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில், தைமன் இதெல்லாமே இருக்க போகுது. அடினைன், குவானின் வந்து பியூரன்ஸ். ஸோ இதை நான் வந்து வேறு கலரில் போடுறேன். ஓகே, ஸோ அடினைன், குவானின் ரெண்டையுமே வந்து பியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே பைரிமிடன்ஸ். தட் இஸ் யுராசில், சைட்டோசின், தைமன் இதெல்லாமே வந்து பைரிமிடன்ஸ். The skeletal heterocyclic ring is called as purine and pyrimidine respectively. Sugar found in the polynucleotides in the ribo sugar which is made up of 5 carbon. இது வந்து செகண்ட் பொசிஷனில், செகண்ட் கார்பனில் எனக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா OH குரூப் இருக்காது. சரியா? ஸோ அதனால தான் அதை டிஆக்சி ரைபோஸ்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி அந்த செகண்ட் கார்பனில் எனக்கு OH குரூப் இருக்கும். பட் இந்த டிஎன்ஏல இருக்க சுகர்லலாம் பார்த்தீங்கன்னா O இருக்காது, ஜஸ்ட் H மட்டும்தான் இருக்கும். டிஆக்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் குரூப் எனக்கு இல்லை, ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ OH இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் H மட்டும்தான் இருக்கும். ஸோ the nucleic acid containing deoxyribose is called as deoxyribonucleic acid. டிஎன்ஏல எனக்கு இருக்க சுகரில் எனக்கு அந்த செகண்ட் கார்பன் இருக்க பொசிஷனில் H மட்டும்தான் இருக்கும், O இருக்காது. O வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சுங்கிறதுனால இட் இஸ் கால்ட் as deoxyribonucleic acid. இதுவே ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த OH அப்படியே இருக்கும், எதுவுமே ரிமூவ் ஆகிருக்காது. ஸோ அந்த
மாலிக்யூலுக்கு பேர் ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? இப்போ என்சைம்ஸோட கொஷின் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணிட்டு லெட்ஸ் கெட் இன் டு த தியரி பார்ட். சரியா? என்சைம்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய இருக்குது. பட் இந்த என்சைம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டும் கூட உங்களோட இந்த பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்லேயே. நிறைய ஒரு 5 சப்டைப் இருக்குது பாருங்கள், சப்டாபிக் இருக்குது இந்த என்சைம்ஸ்லேயே. இந்த என்சைம்ஸோட சப்டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன் டு த கொஷின் சால்விங் பார்ட். சரியா? ஸோ ரெடியா? என்சைம்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸை சால்வ் பண்ணிடலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following is not a part of enzyme but it activates the enzyme? எது வந்து எனக்கு என்சைமில் இருக்காது பட் என்சைமோட ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்? பொட்டாசியம், கார்பன், நைட்ரஜன், சிலிக்கான். எதுப்பா கரெக்டான ஆன்சர்? எஸ், என்சைமோட ஆக்டிவேஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வேணும், ஆனால் என்சைமுக்கு இது ரொம்ப தேவை கிடையாது. ஆப்ஷன் டி எஸ்ஐயா? நோ, இட் இஸ் பொட்டாசியம், கே. இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ண பாருங்க. டிஹெச் மார்கன், F2 into recessive plant, recessive parent, riboside, G Mendel. Transduction dihybrid cross nucleic acid transformation இன்னொரு சைடில் இருக்கு. கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். எஸ், ஆப்ஷன் சியா? ரைபோசைம் நியூக்ளிக் ஆசிட். இதுதான் கரெக்டான மேட்சா? எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following is a commercial blood cholesterol lowering agent? Statin, streptokinase, lipases, cyclosporin A. எந்த ஒரு விஷயத்தை நான் உள்ள எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட blood cholesterol கம்மி ஆகும்? Statin, streptokinase, lipases, cyclosporin. எதை நான் வந்து ஒரு ட்ரக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட பிளட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும்? What is the right answer here, pa? Eva, statina. Yes, it is the right answer. Which one of the following statement is correct with reference to the enzyme? Apoenzyme is equal to holoenzyme plus coenzyme. Holoenzyme is equal to apoenzyme plus coenzyme. Coenzyme is equal to apoenzyme plus holoenzyme. Holoenzyme equal to coenzyme plus cofactor. So enzymes base பண்ணி கரெக்டான ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். சஞ்சய் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. ஹோலோ என்சைம்னா வந்து அப்போ என்சைமும் இருக்கும் கோஎன்சைமும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஆப்ஷன் டியா? ஸோ எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பியா? ஏபி ரெண்டுமே கரெக்டா? சரி, இதை வந்து கண்டுபிடிங்க. சரியா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் காலம்ஸ். இன்ஹிபிட்டர் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி possesses peptide bonds. செல் வால் மெட்டீரியல் இன் ஃபங்கை. செகண்டரி மெட்டபாலிட் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடில் ரெசன், மாலோனேட், கைட்டின், கொலாஜின் இதெல்லாம் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச் இட் ஃபர்ஸ்ட். இது ஈஸியாக வந்து எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம்? செல் வால் மெட்டீரியல் இன் ஃபங்கை வந்து கைட்டின் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா? வேறு என்ன நம்ம மேட்ச் பண்ண முடியும்? கொலாஜன்ல எனக்கு பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்குமா? கரெக்டா? சி வந்து 3 கரெக்டு. தென் வேற எப்படி மேட்ச் பண்ணலாம்? இப்போ சியை 3ன்னு நான் மேட்ச் பண்ணேன்னா இது மட்டும்தான் இருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம் இல்லையா? 2 4 3 1 செகண்டரி மெட்டபாலிட் இஸ் ரைசன். இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம்.
Yes? Then consider the following statements. Coenzyme or metal ion that is tightly bound to the enzyme protein is called as prosthetic group. A complete catalytic active enzyme with its bound prosthetic group is called as apoenzyme. Select the correct option. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்சைம் பேஸ்டாக தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஏ கரெக்ட், பி ஃபால்ஸா, இல்லை ரெண்டுமே ஃபால்ஸா, இல்லை ரெண்டுமே ட்ரூவா, அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படிச்சுக்கோங்க. கோஎன்சைம் ஆர் மெட்டல் அயான் that is tightly bound to the enzyme protein is called as prosthetic group. A complete catalytic active enzyme with its bound prosthetic group is called as apoenzyme. எதுப்பா கரெக்ட்? ஆப்ஷன் ஏவா? ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸா? அதுவா கரெக்ட் சஞ்சய்? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்துடலாமா? எஸ். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து as Sanjay said, A is true, B is false தான். Prosthetic group differ from coenzymes in that prosthetic groups differ from coenzymes in that they require metal ions for their activity. They are tightly bound to the apoenzymes. Their association with apoenzymes is transient. They can survive as cofactors in number of enzyme catalyzed reaction. Prosthetic group எப்படி கோஎன்சைமை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் question. Yes, what will be the right answer here? Option A, they require metal ions for their activity. கரெக்டா? பார்த்துடலாமா? இல்லை, prosthetic groups are tightly bound to the apoenzymes. அதுதான் கரெக்டு. கோஎன்சைம்ஸில் tightly bound-ஆக இருக்காது. Which of the following describes the given graph correctly? ஸோ ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபை பார்த்துக்கோங்க சரியா? Endothermic reaction with energy A is present in the presence of enzyme and B in the absence of enzyme. Exothermic reaction with energy A in the presence of enzyme and B in the absence of enzyme. Endothermic reaction with energy A in the absence of enzyme and B in the presence of enzyme. Exothermic reaction with energy A in the absence of enzyme and B in the presence of enzyme. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? எஸ், கிராஃப் காட்டிட்டேன், யூ கேன் see. இதுதான்ப்பா கிராஃப். இதில் எந்த ரியாக்ஷன் எக்ஸோதர்மிக் ஆர் எந்த ரியாக்ஷன் எண்டோதர்மிக், எது கேட்டலிஸ்ட் இருந்ததுனால நடக்குது, எது கேட்டலிஸ்ட் இல்லாததுனால நடக்குது? So these are the options. Option C, endothermic reaction with energy A in the absence of enzyme, B in the presence of enzyme. ஸோ சஞ்சய் வந்து ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க, பொன்செல்வன் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. சஞ்சய் சொன்னதான் கரெக்டான ஆன்சர். எனர்ஜி ஏல வந்து எனக்கு என்சைம் இருக்குது, பியில் எனக்கு என்சைம் இல்லை, அண்ட் இட் இஸ் அன் exothermic reaction. Then hydrolytic enzymes which act at low pH are called as. கம்மியான pHல எனக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸை என்ன சொல்லுவோம்? புரோட்டியேசஸ், ஆல்ஃபா அமைலேசஸ், ஹைட்ரோலேசஸ், பெராக்சிடேசஸ். What is the right answer here? Hydrolytic enzyme which act at low pH are called as proteases, alpha amylases, hydrolases, peroxidases.
Option B, alpha amylases. No, it is hydrolases. Hydrolytic அப்படினே வந்துருச்சு இல்லையா? So hydrolases. Then cytochrome is metalloflavoprotein, iron containing porphyrin pigment, glycoprotein, lipid. Cytochrome is metalloflavoprotein, iron containing porphyrin pigment, glycoprotein, lipid. மெட்டாலோஃப்ளாவோப்ரோட்டீனா? ஸோ சஞ்சய் சொல்லியிருக்காரு ஆப்ஷன் ஏ அப்படின்னு. அதுவா கரெக்டான ஆன்சர்? பார்த்துடலாமா? இட் இஸ் அயன் கண்டைனிங் பார்ஃபைரின் பிக்மெண்ட். சைட்டோக்ரோம் அப்படிங்கிறது அயன் இருக்கு. தென் the major role of minor elements inside the living organism is to act as binder of cell structure, cofactors of enzymes, building blocks of important amino acid, constituent of hormones. ஸோ ஒரு சில கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்க மைனர் எலிமெண்ட்ஸை லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருக்குன்னா அதோட வேலை என்ன? பைண்டர் ஆஃப் அ செல் ஸ்ட்ரக்சர், cofactors of enzymes, building blocks of important amino acid, constituent of hormones. Yes, what is the right answer here? Option B சொல்லியிருக்காரு பொன்செல்வன். பார்த்தலாமா? cofactors of enzymes. Very good. A non-proteinaceous enzyme is lysozyme, ribozyme, ligase, deoxyribonuclease. A non-proteinaceous enzyme is lysozyme, ribozyme, ligase, deoxyribonuclease. எதில் proteins இருக்காது but still it is an enzyme. ribozyme. பார்த்தலாமா? Yes, it is the right answer. The essential chemical components of many coenzymes are. Essential chemical components of many coenzymes are proteins, nucleic acid, carbohydrates, vitamins. எது கரெக்டான ஆன்சர்? The essential chemical component of many enzymes are. Option D, vitamins are. Are you sure? பார்த்தலாமா? Yes, vitamins is the right answer. Enzymes, vitamins and hormones can be classified into a single category of biological chemicals because all of these. So enzymes, vitamins, hormones எல்லாத்தையுமே ஒரே குரூப்ல ஏன் நம்ம வைக்க முடியும்? What is the reason? They help in regulating metabolism, இல்ல they are exclusively synthesized in the body of living organism as at present, இல்ல these are conjugated proteins, it enhances oxidative metabolism. எது கரெக்டான ஆன்சர்? enzymes, vitamins, hormones ஏன் ஒரே குரூப்குள்ள வைக்க முடியும்? Option B, they are exclusively synthesized in the body of a living organism as at present. அதுவாப்பா? பார்த்தலாமா சஞ்சய்? No, it helps in regulating the metabolism. சரியா? Then, an enzyme that can stimulate the germination of barley seeds. Alpha amylase, lipase, protease, invertase. எது கரெக்டான ஆன்சர்? An enzyme that can stimulate germination of barley seeds. Alpha amylase, lipase, protease, invertase. Option D, invertase are correct answer. Option C, ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. Option C, protease. No, it is alpha amylase. Then, which one of the following hydrolyzes internal phosphodiester bonds in a polynucleotide chain? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏவை எடுத்துட்டோன்னு வைங்க. அந்த டிஎன்ஏல பாஸ்பேட்டுக்கும் சுகருக்கும் நடுவில் ஒரு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கா? அதை ஹைட்ரோலைசஸ் பண்ணுற, அதாவது கட் பண்ணுற என்சைம் எது? லிப்பேஸ், புரோட்டியேஸ், எண்டோநியூக்ளியேஸ், எக்ஸோநியூக்ளியேஸ். லிப்பேஸா? அடி வாங்குவீங்க பொன்செல்வன். It hydrolyzes the internal phosphodiester bond in a polynucleotide chain. Endonuclease, exonuclease. Protease அப்படினா proteins digest பண்றதுப்பா. So இது polynucleotide chain digest பண்ணாது. So it is not an option. Lipids digest பண்றதா lipase னு சொல்வோம்.
இந்த டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணுறது ஆர் கட் பண்ணுறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? எண்டோநியூக்ளியஸா எக்ஸோநியூக்ளியஸா? இதுதான் ஆப்ஷனே. பட் இதில் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்போ இன்டர்னல்னாலே எண்டோ தான், எக்ஸ்டர்னல் பாண்ட்னா தான் வந்து எக்ஸோநியூக்ளியஸ் வரும். சரியா? எஸ், ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்டான ஆன்சர். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு தானே படிப்போம். டிஎன்ஏ பாண்டை தேவையான அளவு இடத்துல கட் பண்ணணும்னா எனக்கு எண்டோநியூக்ளியஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் which of the following statements regarding enzyme inhibition is correct? Competitive inhibition is seen when a substrate competes with an enzyme for binding to an inhibitor protein. Competitive inhibition is seen when the substrate and the inhibitor compete for the active site on the enzyme. Non-competitive inhibition of enzyme can be overcome by adding large amount of substrate. Non-competitive inhibitors often bind to the enzyme irreversibly. Yes, what is the right answer here? Which of the following statements regarding enzyme inhibition is correct ன்னு கேட்டிருக்காங்க. Option B யா? பார்த்தலாமா? Yes, option B is the right answer. The catalytic efficiency of two different enzymes can be compared by. The catalytic efficiency of two different enzymes can be compared by formation of the product, pH optimum value, Km value, molecular size of the enzyme. இது கரெக்டான ஆன்சர். The catalytic efficiency of two different enzymes can be compared by. Yes, option B யா C யா? சஞ்சய் பின்னு சொல்றாங்க, பொன்செல்வன் சின்னு சொல்றாங்க, டார்க் சைடு ஏ. சரி, இன்னும் டி மட்டும் தான்டா பேலன்ஸ், அதையும் வேற யாராவது சொல்லிருங்க. பாலசூர்யாவும் வந்து ஏ சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் see what is the right answer. பொன்செல்வன் சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Km value is the right answer. Next question. The transition state structure of the substrate formed during an enzymatic reaction is. The transition state structure of the substrate formed during an enzymatic reaction is transient but stable, permanent but unstable, transient and unstable, permanent and stable. இது கரெக்டான ஆன்சர். The transition state structure of the substrate formed during an enzymatic reaction is. ஆப்ஷன் சி. பொன்செல்வன் சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி யா? இல்லை டார்க் சைட் வந்து ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சி. ஆஸ் பொன்செல்வன் செட், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். transient and unstable. Then an organic substance bound to an enzyme and essential for its activity is called holoenzyme, apoenzyme, isoenzyme, coenzyme. An organic substance bound to an enzyme and essential for its activity is called as. டே போல் போடணும்னா வந்து நம்ம ஒவ்வொரு கொஷனும் டைப் பண்ணும்பா. பார்க்கலாமா இதுல எது கரெக்டான ஆன்சர்னு? Yes, the organic substance bound to an enzyme and essential for its activity அப்படின்னா அது கோஎன்சைம். ஒரு என்சைம் கூட ஒன்றா பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது கோஎன்சைம்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கோஎன்சைம் இருந்தால் தான் அந்த மெயின் என்சைம் வந்து ஆக்டிவாக இருக்க முடியும், அதோட ஃபங்க்ஷனை பண்ண முடியும் இல்லையா? தென் நெக்ஸ்ட் கொஷின். செலக்ட் த ஆப்ஷன் விச் இஸ் நாட் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த என்சைம் ஆக்ஷன். என்சைம் ஆக்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்க்கணும், எது வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும். Substrate binds with an enzyme as its active site. Addition of lot of succinate does not reverse the inhibition of succinic dehydrogenase by malonate. A non-competitive inhibitor binds the enzyme at a site distinct from that which binds the substrate. Malonate is a competitive inhibitor of
succinic dehydrogenase. Option B. Addition of lot of succinate does not reverse the inhibition of succinic dehydrogenase by malonate. இதுவா ஸோ பொன் செல்வன் சொன்னதுபடி பார்த்தா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் சஞ்சய் இஸ் சேயிங் ஆப்ஷன் டி, malonate is a competitive inhibitor of succinic dehydrogenase. எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, பொன் செல்வன் சொன்ன மாதிரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எவ்வளோ சக்சினேட் நான் ஆட் பண்ணாலும் எனக்கு இந்த சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் இன்ஹிபிட் ஆனதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, தென் modern detergents contain enzyme preparation of acidophiles, alkaliphiles, thermoacidophiles, thermophiles. Modern detergents contain enzyme preparation of acidophiles, alkaliphiles, thermoacidophiles, thermophiles. Option B, alkaliphiles are correct answer. பார்த்துடலாமா? Yes. So detergents எல்லாமே வந்து pH greater than 7 தான் இருக்கு, which is basic or alkaline condition. So alkaliphiles தான் நிறையா இருக்கு. Inhibition of succinic dehydrogenase enzyme by malonate is a classical example for cofactor inhibition, feedback inhibition, competitive inhibition, enzyme inactivation. இதுப்பா கரெக்டான ஆன்சர். இப்போ மேலோனேட்டை ஆட் பண்ணி நான் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை தடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அது எதோட எக்ஸாம்பிள்? கோஃபேக்டர் இன்ஹிபிஷனா, ஃபீட்பேக் இன்ஹிபிஷனா, காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ஆர் என்சைம் ஆக்டிவேஷன்? எஸ், ஆப்ஷன் சியா? பார்த்துடலாமா? எஸ், இட் இஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். கரெக்ட். இப்போ லிஸ்ட் 1 and 2 ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணணும். லிப்பேஸ், நியூக்ளியஸ், புரோட்டேஸ், அமைலேஸ் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு எந்த பாண்டை இதை பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறது இருக்குது. இது ஈஸியாகவே நம்ம கெஸ் பண்ணிடலாம்டா. சொல்ல முடியுமா இதை? புரோட்டேஸ் அப்படின்னா பெப்டைட் பாண்டை தான் வந்து புரோட்டீன்ஸில் இருக்க பெப்டைட் பாண்டை தான் அது டைஜஸ்ட் பண்ண போகுது. அமைலேஸ் அப்படின்னா சரி இதை விட்டுருவோம். லிப்பேஸ் எதை டைஜஸ்ட் பண்ணும்? நியூக்ளியஸ் எதை டைஜஸ்ட் பண்ணும்? அமைலேஸ் எதை டைஜஸ்ட் பண்ணும்? இது கரெக்டா? சலைவரி அமைலேஸ் என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணுது. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் அ சுகர். சுகர் மாலிக்யூலுக்கு நடுவில் என்ன பாண்ட் இருக்கும்? கிளைகோசைடிக் பாண்ட் தானே. ஸோ இது கரெக்டா? எஸ். நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை டைஜஸ்ட் பண்ணும். அப்போ லிப்பேஸ் எஸ்டர் பாண்டா? கரெக்டாக தான் பண்ணுறோமா? பார்க்கலாமா? இப்போது நம்மளுக்கு ஷியோராக தெரிஞ்சது என்ன? புரோட்டியேஸ் வந்து எனக்கு பெப்டைட் பாண்டை டைஜஸ்ட் பண்ணுது. C1 வந்து எனக்கு ஷியோராக தெரியும். C1 எனக்கு ஆப்ஷன் பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு என்ன ஷியோராக தெரியும்? நியூக்ளியேஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பி வந்து 4. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரா? எஸ். ஏ இஸ் 2. லிப்பேஸ் வந்து எஸ்டர் பாண்டை டைஜஸ்ட் பண்ணும். நியூக்ளியஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை டைஜஸ்ட் பண்ணும். புரோட்டியேஸ் பெப்டைட் பாண்டை டைஜஸ்ட் பண்ணும். அமைலேஸ் கிளைகோசைடிக் பாண்டை டைஜஸ்ட் பண்ணும். 2413 as said by Ponselvan, it is the right answer. Then the cofactor of the enzyme carboxypeptidases. Carboxypeptidase அப்படிங்கிற என்சைமோட கோஃபேக்டர் என்னவா இருக்கும்? ஜிங்க், நியாசின், ஃப்ளாவின், ஹீம். The cofactor of the enzyme carboxypeptidase. Option C, flavina. Are you sure? பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. பார்க்கலாம். இன்னும் ஃபியூ மோர் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லைவும் முடிஞ்சிடும். ஸோ யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணியோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் சஞ்சய் வந்து ஆப்ஷன் சி சொல்கிறாங்க, பொன்செல்வன் ஏ சொல்கிறாங்க. ஏவா சியா? It is A as said by Ponselvan. Cofactor of the enzyme carboxypeptidase is zinc. Then இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஸ்டேட்மெண்ட் 1, 2 இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் படித்து பார்த்து யூ ஹாவ் டு கரெக்ட். ரெண்டுமே கரெக்டா இல்லை ஒன்று கரெக்ட் ஒன்று தப்பா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 என்னவா இருக்குது? லோ டெம்பரேச்சர் preserves the enzyme in a temporarily inactive state, whereas high temperature
destroys the enzymatic activity because proteins are denatured by the heat. Yes, கரெக்டாக தான் இருக்குது. Statement 2, when the inhibitor closely resembles the substrate in its molecular structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. இதில் எதுப்பா கரெக்டு? எஸ் சஞ்சய், நீங்கள் ஆப்ஷன் சி சொன்னீங்க. அவர் கரெக்டாக வந்து நம்பரிங்கே போட்டுட்டாரு. ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஸ்பாம் பண்ணாதீங்க சஞ்சய், உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். நீங்கள் ஆன்சர் தான் சொல்கிறீங்கன்னாலுமே ஒரு தடவை சொன்னால் போதும், ஸ்பாம் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே படித்தாச்சா? இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 2 ரெண்டுமே கரெக்டா இல்லை ரெண்டுமே ஃபால்ஸா? ஒன்று கரெக்டு ஒன்று ஃபால்ஸா? இதில் எது கரெக்டான ஆன்சர்? எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ஐ எம் நாட் ஷுர்ப்பா. அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். Yes, what is the right statement? Both statement 1 and 2 are true. Paathalama? Yes, both are true. Very good. In the enzyme which catalyzes the breakdown of H2O2 into water plus oxygen, the prosthetic group is ஒரு enzyme வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுதுப்பா. ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜனாக பிரித்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுது. அந்த என்சைமோட ப்ராஸ்தெட்டிக் குரூப் எது? நியாசின், நிக்கோட்டினாமைடு, அடினைன் டைநியூக்ளியோடைட், ஹீம், ஜிங்க். எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சியா? ஹீமா? எஸ், ஹீம் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் பசங்களா. சஞ்சய், ஸ்பாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ எம் பிளாக்கிங் யுவர் ஐடி நோ. நீங்கள் ஆன்சர் தான் சொல்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை டவுட் தான் கேட்குறீங்கனாலும் சரி, டோன்ட் ஸ்பாம். ஓகேவா? ஸ்பாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும். சரி பசங்களா, ஸோ ஆஸ் யூ ஆல் ஆஸ்ட் ஃபார், இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? தியரியை எடுக்கிறத விட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? எஸ், டெய்ஸி சொலாஸ், நம்ம கிளாஸே முடிக்க போகிறோம். இப்போ வந்து ஹாய் சொல்கிறீங்களே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்கமிங் செஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாமா? லைக் பியூர்லி உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் கொண்டு வரலாம். இதை தாண்டி என்சிஆர்டியில் எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? ஓகே பசங்களா, லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ் நவ். அண்ட் இப்போவே போய் இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிடுங்க. சரியா? ஸோ பயோமாலிக்யூல்ஸை இன்னும் கொஞ்சம் தரவாக ரீகால் பண்ணிடுங்க. அண்ட் பாய் எவ்ரி